காலை எழுந்து குளித்து சமையல் கட்டில் பரபரப்பாக தன் வேலைகளை தொடங்கிவிட்டாள் வைதேகி. 6 பேருக்கு காலை சிற்றுண்டி தயார் செய்து 5 பேருக்கு சாப்பாடு டப்பா கட்ட வேண்டும். மாமனார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், சண்முகம் 12ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் கணித ஆசிரியர், மாமியார் வள்ளி குடும்ப தலைவி, 3 பிள்ளைகள். மூத்தவன் சரவணன் பள்ளி படிப்புக்கு மேல் தாண்டவில்லை. ஹார்ட்வேர் கடை, கடுமையான உழைப்பாளி. சின்னதாக தொடங்கிய கடை இன்று உழைப்பால் பெரிதாகிவிட்டது. ஏராளமான வாடிக்கையாளர்கள். சரவணன் மனைவிதான் நம் கதாநாயகி வைதேகி. ஒரு பெரிய கம்பெனியில் விற்பனை பிரிவில் உயர் அதிகாரி. ஆரம்ப நாட்களில் தன் நகைகளை விற்று கடையை பெரிதாக்க உதவினாள். கணவனுக்காக குடும்பத்துக்காக எதையும் செய்வாள். அடுத்தது ஸ்வேதா. அவள் கல்யாணமாகி உள்ளூரில் வாசம். 3வது குமரன் பேங்கில் அதிகாரி. கல்யாணமாகி 1 வருஷம்தான் முடிந்திருக்கிறது. அவன் மனைவி இன்பா. தனியாரில் வேலை. ஒரே பெண் என்பதால் துரும்பை கிள்ளி போட மாட்டாள். அப்பாவும் வசதி படைத்த பிசினஸ்மேன். குமரன் இன்பாவை காதலித்து மணந்ததால் எந்த நேரமும் அவளை தாங்கி கொண்டு அலைவான். இது கல்யாணமான நாள் தொட்டே மாமியார் வள்ளிக்கு பிடிக்கவில்லை. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிற காரணமா செல்லமா இருந்திருக்கலாம். இது பூந்த வீடு, இங்கேயும் இப்படியே இருக்க முடியுமா? காதலிச்ச காரணமா இவனும் காணாதத கண்டா மாதிரி இந்த தாங்கு தாங்குறான். இதெல்லாம் சரியில்லை வைதேகி. நீயும் வேலைக்கு போறவதான், கூட மாட இவ உனக்கு உதவி செய்யக்கூடாதா? விடுங்க அத்தை, சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும், நான் பண்ணிடுறேன். ஏற்கனவே நாம 5 பேரு, ஒருத்தி தானே கூடியிருக்கிறா, பரவாயில்ல. தன்னை உட்கார வைத்து அக்கா தாங்குவதால் இன்பாவுக்கு வைதேகியை மிகவும் பிடிக்கும். மாமியார் வந்த நாள் முதலே குற்றம் குறை காண்பதால் மாமியார் வள்ளியை பிடிக்காது. மாமனார் சண்முகம் எதிலும் தலையிட மாட்டார், அதிகம் பேச மாட்டார். சரவணன் காலை 7 மணிக்கு கடை திறந்தால் கடையை மூடுவது வரை வீடு திரும்பி 11 மணிக்கு சாப்பிட்டு படுக்க சமயத்தில் 12 மணி கூட ஆகிவிடும். எனக்கு ராத்திரி சாப்பாட்டை ஹாட் பேக்ல போட்டுடு, நீ போய் தூங்கு வைதேகி. 12க்கு படுத்து காலையில 5க்கு எழுந்தா உன் உடம்பு தாங்குமா? சொல்றது கேட்க மாட்டியா? வேலைக்கும் போய் நீ திரும்ப ராத்திரி 7:30, அப்புறமா எல்லாருக்கும் ராத்திரி ரெடி பண்ணி உனக்கு ஓய்வே இல்லையே வைதேகி. நமக்கு கல்யாணமாகி 4 வருஷங்களாச்சு. அப்ப முதல் இதுதான் நடக்குது. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கலையா? பல நாட்கள் இரவு 11 மணிக்கு சரவணனுக்கு சூடாக தோசை ஊற்றி தருவாள். சலித்து கொள்ளவே மாட்டாள். மாமியாரிடம் மகள் ஸ்வேதா வரும்போது மட்டும் குசும்பு தலை காட்டும். வைதேகி அதை பொருட்படுத்த மாட்டாள். அவளையும் வைதேகி தாங்குவதால் அவளுக்கு அண்ணியை பிடிக்கும். ஆனால் தம்பி மனைவி இன்பாவை கிளறுவாள். அம்மாவிடம் போட்டு தருவாள். ஜாடை மாடையாக பேசுவாள். இன்பாவுக்கு சுத்தமாக ஸ்வேதாவை பிடிக்காது. வைதேகியிடம் புகார் செய்வாள். என்னக்கா, இந்த ஸ்வேதா அண்ணி இப்படி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னால சிரிச்சு நாடகமாடி பின்னால போய் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அத்தை மகளை பார்த்தா மந்திரிச்ச கோழி மாதிரி ஆயிடுறாங்களே. விடு இன்பா, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா? 1 வருஷத்திலேயே இவங்களை சகிச்சுக்க என்னால முடியல. 4 வருஷமா நீங்க எப்படிக்கா சமாளிக்கிறீங்க? அதற்கு சிரிப்பை மட்டும் பதிலாக தருவாள் வைதேகி. மாமனார் வாங்கிய சொந்த வீடு, தாத்தா காலத்து நிலம். வீடு கட்டிய காலம் வேறு. அதனால் பழைய ஸ்டைலில் பெரிய வீடாக இருக்கும். 4 படுக்கை அறை கொண்ட வீடு. சுற்றி தோட்டம். பள்ளி நேரம் போக மாமாவுக்கு தோட்ட பராமரிப்பு வேலை. காய்கறிகள், தென்னை, மாங்காய் என காய்த்து கொட்டும். மல்லிகை நிறைய உண்டு. துளசி மாடம். மாமியார் பூஜை செய்ய பூக்கள். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடு. ஸ்வேதாவுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. வைதேகிக்கு 4 வருடங்கள் முடிந்தும் கர்ப்பம் தரிக்கவில்லை. அதுதான் அந்த வீட்டின் முக்கிய பிரச்சனை. 2 வருடங்கள் முடிவதற்குள் துளைத்து எடுத்து விட்டார்கள் உறவுக்காரர்கள். 2 பேரையும் டாக்டர்கிட்ட கூட்டு போவள்ளி. சரவணனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நான் கல்யாணம் ஆகி வந்து குளியல் கூட இல்ல. எனக்கு சரவணன் 10 மாசத்துல பறந்துட்டானே. ஏன் ஓரகத்தில் எல்லாரும் அப்படித்தான். இந்த குடும்ப ஆம்பளைங்களுக்கு குறையே வராது. 2 வருஷமாச்சே வைதேகி கர்ப்பம் தரிக்கலையே. குறை அவகிட்ட இருக்கும். வள்ளி தன் உறவுக்காரர்களிடம் இதை விமர்சிக்கும் போது வைதேகி வீட்டில் தான் இருந்தாள். ஓ மருமக உள்ள இருக்கா, நீ உறக்க பேசுற. உண்மையை சொல்ல யார பயப்படணும்? தன்னை கடுமையாக மாமியார் விமர்சனம் செய்வது தொடங்கிவிட்டது. பூஜையில் உறக்க வேண்டும் போது கற்கள் வைதேகி மேல்தான் விழும். ஜாடை மாடை பேச்சே இல்லை. நேரடி தாக்குதல் தான். கடைக்கு சீக்கிரமே சரவணன் போய்விடுவதால் அவனுக்கு இது தெரியாது. தம்பி குமரனுக்கு அப்போது கல்யாணம் ஆகவில்லை. மாமனார் தலையிட மாட்டார். நாத்தனார் ஸ்வேதா வரும் சமயம் தன் பங்குக்கு அவளும் தொடங்குவாள். கல்யாணமாகி அடுத்த வருடமே அவள் குழந்தை பெற்றுவிட்டதால் அந்த பெருமை தலைவிரித்தாடும். தாக்குதல் நாசுக்காக தொடங்கும். எதையும் வைதேகி பொருட்படுத்த மாட்டாள். வைதேகியின் அம்மா இங்கே வரும்போது மாமியாரின் உஷ்ணம் அதிகமாகும்.
உங்க குடும்பத்து பெண்கள் சீக்கிரம் கர்ப்பம் தரிக்க மாட்டாங்களோ? அந்த அம்மாவுக்கு கோபம் வரும். வைதேகி கண்களால் அம்மாவை அடக்கி விடுவாள். பிறகு உள்ளே வரும் அம்மா, என்னடி வைதேகி, உன் மாமியார் இப்படி பேசுறாங்க, நீ பதிலே பேசாம இருக்கிற, நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற, மாடு மாதிரி வீட்டுல அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யற, இந்த அம்மா துரும்ப கூட கிள்ளி போட்டுறது இல்ல, மாப்பிள்ள +2 கூட தாண்டல, நீ எம்காம் படிச்ச பொண்ணு, பெரிய வேலையில இருக்கிற, அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா அந்த வீட்டுல? அம்மா, முதல்ல அவர் படிப்போட என்ன ஒப்பிட்டு பேசுறத நிறுத்து. அவர் என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறாரு, கடுமையா உழைக்கிறாரு. படிப்பு முக்கியம்தான், ஆனா குறைவா படிச்சவங்க மட்டும் இல்ல. எம்ஜிஆர் பெருசா படிக்கல, ஆனா சினிமாவோ அரசியலோ எங்க இருந்தாலும் அவர்தான் நம்பர் 1. கோவப்படாதடி, நான் மாப்பிள்ளைய குறைச்சு மதிப்பில்ல, ஆனா உனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை அவங்களை எதிர்த்து பேசாதப்போ உன் அருமை அவங்களுக்கு தெரிய வேண்டாமா வைதேகி? உன்னை பெத்தவடினா என் காது பட உன்னை கடுமையா மத்தவங்க பேசும்போது என்னால அதை தாங்கிக்க முடியல. நீ இந்த அளவுக்கு பொறுமை காத்தா உன்னை ஏமாளின்னு நினைக்க போறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சரி, 2 வருஷமாச்சு, நீ ஏன் ஒரு டாக்டரை போய் பார்க்க கூடாது? போனேம்மா, அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் சரியாத்தாம இருக்கு. நீயும் மாப்பிள்ளையும் தானே போனீங்க? இல்லம்மா, நான் மட்டும்தான் போனேன், அவருக்கு வர முடியல. அவரையும் டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லலையா? சொன்னாங்கம்மா, கூட்டிட்டு போனோம், நீ கவலைப்படாத, எல்லாம் நடக்கும். இது தொடர்பா அத்தை ஏதாவது பேசினாலும் நீ கண்டுக்காத. இத்தனை பொறுமை நல்லதா வைதேகி? அம்மா, இது ஒரு அழகான குடும்பம், பல வருஷங்களா நல்லபடியா வாழ்றாங்க. வாழ வந்தவங்க இந்த கூட்ட கலைக்க கூடாது. வார்த்தைகள் தப்பா விழுந்தா குடும்பம் நொடியில செதறிடும். அதை நான் விரும்பலம்மா, சாப்பிட்டுட்டு நீ புறப்படு. உண்மையாக நடந்ததை வைதேகி அம்மாவிடம் சொல்லவில்லை. அவளை பரிசோதித்த டாக்டர் சரவணனை அழைத்து வர சொல்ல, இதை மாமியாரிடம் வைதேகி சொல்ல பெரிய ரகளையாகிவிட்டது. யார் அந்த டாக்டர்? என் பிள்ளைய டெஸ்ட் பண்ணி பழிய அவன் மேல போட பாக்குறாளா? அந்த டாக்டர் தேவையில்லை, சரவணன் வரமாட்டான். அப்பா சண்முகம் இதற்கும் பேசவில்லை. தம்பி குமரனுக்கு அண்ணி மேல் நிறைய பாசம் உண்டு. அவனை தாங்குவாள் வைதேகி. அவனுக்கு கடுப்பாகிவிட்டது. அம்மா, எந்த டாக்டரா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவாங்க. நீ முட்டாள்தனமா அண்ணியை மட்டும் குறை சொல்லாத, அண்ணனையும் டாக்டர் பார்க்கட்டும். வாய மூடுறா. பொம்பளை டாக்டர் இவனை பரிசோதிப்பாளா? ஆம்பளை டாக்டர் பிரசவம் பார்க்கும்போது பொம்பளை டாக்டர் பரிசோதிக்க கூடாதா? சிமெண்ட் டெஸ்ட் எடுக்க எதுக்குமா பொம்பளை டாக்டர்? நீ கல்யாணம் ஆகாதவன், இதெல்லாம் பேச வராத, வேலையை பார்த்துட்டு போடா. அம்மா, நான் பச்சை குழந்தை இல்ல, எனக்கும் எல்லாம் தெரியும். தனியாக அவனிடம் வந்து பேசினாள் வைதேகி. விடு குமரா, இத நாங்க பாத்துக்கிறோம், அத்தை டென்ஷன் படுத்த வேணாம். அண்ணன் கிட்ட பேசுங்க அண்ணி. குழந்தை உண்டாகலன்னா உடனே பொம்பளைய குறை சொல்ற அநாகரிகம் மாறல இந்த சமூகத்துல. அதை மாத்தணும் அண்ணி. சரி, நான் பேசிக்கிறேன், நீ விட்டுரு. பிரச்சனை தீவிரமானதை தவிர குறையவில்லை. உண்மையை சொல்ல போனால் தினசரி கடையை சாத்திவிட்டு அவன் தாமதமாக வருவதால் 11 மணிக்கு மேல் சாப்பிட்டு களைப்பில் சரவணன் உறங்கி விடுவான். வைதேகியும் படுத்து விடுவாள். வெட்கத்தை விட்டு சொல்வதாக இருந்தால் கல்யாணமான இந்த 2 வருடங்களில் அவர்களிடையே சம்போகம் நடந்ததே 6 முறைதான். அது சரியான நேரத்தில் நிகழாததால் கர்ப்பம் தாமதப்பட்டிருக்கலாம். இதை பெரியவர்களிடம் சொல்ல முடியுமா? அன்று இரவு சரவணன் உறங்காமல் கடைக்கணக்குகளை பார்க்க தான் டாக்டரிடம் போய் வந்ததை சொன்னாள். அவனையும் வர சொன்னதை சொன்னாள். நாளை மறுநாள் போயிடலாம். இது அத்தைக்கு தெரிய வேணாம். உங்களை டெஸ்டுக்கு கூட்டு போறத அவங்களால தாங்கிக்க முடியாது. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு 2 பேரும் தான் பொறுப்பு. குறை என்கிட்ட இருக்கக்கூடாதா? அவன் வாயை தன் விரல்களால் மெல்ல மூடினாள். இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. பெத்த அம்மா அவங்க, மூத்த பிள்ளை, நீங்க ஸ்பெஷல் அத்தைக்கு, அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? நீ எப்படி இத்தனை நல்லவளா இருக்கிற வைதேகி? சும்மா இருங்க. குடும்பத்துல யாருக்கும் மனக்குறை இல்லாம சந்தோஷமா எப்பவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் சொன்ன நாளில் மாமியாருக்கு தெரியாமல் இருவரும் டாக்டரிடம் போனார்கள். டாக்டரிடம் பேசிவிட்டு அவன் உயிரணுக்களை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். நாளை முடிவுகள் வந்துவிடும், போனில் தெரிவிக்கிறேன் என்றார் டாக்டர். அடுத்த நாள் பதில் வந்தது. கவுண்ட் சரவணனுக்கு குறைவாக இருப்பதை டாக்டர் சொல்லி அதற்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்தால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்றார்கள். இதை வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என கணவனிடம் சொல்லிவிட்டாள் வைதேகி. இந்த பாருங்க, தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு ஊசி போட்டுக்கணும். நான் வந்துடுறேன். உங்க உடம்பு மருந்து காரணமா சூடாகாம இருக்க சாப்பாட்டுல சில போஷாக்குகளை சேர்க்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் பாத்துக்கிறேன். வீட்டில் உள்ளவர்களிடம் மறைத்து செய்ய வைதேகி பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தினசரி 6:45க்கு வைதேகி கடைக்கு வந்து சரவணனை அழைத்து போவாள். 3வது நாள் ஸ்வேதா ஏதோ வேலையாக கடைக்கு 7 மணிக்கு வர,
அண்ணி வந்து அண்ணனை இந்த நேரத்துல வந்து எங்க கூட்டு போறீங்க? எனக்கு கடையாள் சொல்ல ஸ்வேதா இதை அம்மாவிடம் பற்ற வைக்க அன்றே அம்மா பஞ்சாயத்தை கூட்டி விட்டாள். ஏய், எங்கடி தினமும் போற அவனை கூட்டிக்கிட்டு? சரவணன் உண்மையை சொல்ல அவன் காலை மிதித்தாள் வைதேகி. கோயிலுக்கு போறோம் அத்த. காலையில அவருக்கு கடை திறக்கணும். எனக்கு வீட்டுல வேலையா இருக்கு. அதான் சாயங்காலம் யாராவது கடையை பாத்துக்கிறாங்க. அரை மணி நேரம் கோயிலுக்கு போறோம் அத்த. உன்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு அவனோட வியாபாரத்துக்கு எடுக்கிறியா? சரவணன் ஓரடி முன்னால் வைக்க கண்களால் கெஞ்சினாள் வைதேகி. அன்றிரவு வேலைகளை முடித்துவிட்டு வைதேகி வர, அம்மா ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க? நான் கடை ஞாபகத்துல நாள் முழுக்க இருக்கிற காரணமா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அம்மா உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்களா? எதையும் என்கிட்ட மறைக்காத வைதேகி. நான் நாளைக்கே பேசுறேன் அம்மாட்ட. என்ன பேச போறீங்க? குறை உன் மருமகிட்ட இல்ல, என்கிட்ட தானு சொல்றேன். உங்ககிட்ட குறைன்னு யார் சொன்னது? கொஞ்சம் கவுண்ட் குறைஞ்சா குறைன்னு அர்த்தமா? எதுக்கு ஊசி போடுறோம்? இதை நிவர்த்தி பண்ணத்தான். என் தங்கச்சி கூனி வந்து போட்டு கொடுத்துட்டா. அவளுக்கு மத்தவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. நீ இங்க நடக்கிறதே என்கிட்ட ஏன் சொல்றது இல்ல வைதேகி? அது தப்புங்க. வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் புருஷன்கிட்ட மனைவி சொல்லிக்கிட்டே இருந்தா ஆம்பளையால அதை பொறுத்துக்க முடியாது. கோபம் வரும். பெத்த அம்மாவை நீங்க கேள்வி கேட்டா அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா? அவங்க தப்பா பேசினா கேட்டுதானே ஆகணும். கெட்ட காரணமா கேட்ட காரணமா என் மேல அவங்களுக்கு ஆத்திரம் வரும். போட்டு கொடுத்து என் மகனை எனக்கு எதிரா திருப்பி விடுறா. எப்பவும் பேசாத என் பிள்ளை பேசுறான்னு என் மேல பகை வரும். நீங்க பெத்த அம்மாவையும் விட முடியாது, என்னையும் விட முடியாது. கொலைய போறது உங்க நிம்மதி. குடும்பத்துல சந்தோஷம் காணாம போகும். வாழ வந்த பொண்ணு பொறுமையா இருந்தா குடும்பமும் நிம்மதியா இருக்கும். பணங்காசை விட நிம்மதி முக்கியம் இல்லையா? யோசனை பண்ணுங்க. சரவணன் வைதேகியை பிரமிப்புடன் பார்த்தான். நீ எவ்வளவு காலம் இதெல்லாம் தாங்கிப்ப? என் புருஷனும் என்ன சேர்ந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு இதுல எல்லாம் துன்பமே இல்லை. அவளை பெருமை பொங்க தழுவி கொண்டான். டாக்டர் அழைக்க உள்ளே போனார்கள். ரிப்போர்ட் வந்து விட்டது. கவுண்ட் ஏறியாச்சு. பிரமாதமா ஏறல. ஆனா கர்ப்பம் தரிக்க இந்த எண்ணிக்கை போதும். கவலைப்பட வேண்டாம். அதனால உங்க 2 பேரோட வேலைகளோட நேரத்தை, தன்மைய, நீங்க தூங்குற நேரத்தை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தாலும் கர்ப்பம் தரிக்க தாமதம் ஆகும் வைதேகி. இருவரும் எதையும் மறைக்காமல் சொன்னார்கள். மை காட், 2 பேருமே காலையில 5 மணிக்கு எழுந்தா ராத்திரி படுக்க ஏறத்தாழ மிட் நைட் ஆகுது. 5 மணி நேரம் தூக்கம் எப்படி போதும்? சாரி, உங்க தாம்பத்தியத்துக்கு எப்ப நேரம்? இல்ல டாக்டர். எப்படி இருக்கும்? உடம்பு களைச்சு போனா எதுவுமே முடியாது. மனசும் சோர்ந்து போகும். எதுக்கு வாழறோம்? நமக்குன்னு ஒரு பிடிப்பு வாழ்க்கையில வேண்டாமா? கை நிறைய சம்பாதிச்சு மனசு நிறைய குறையோட வாழ்ந்தா அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இருவரும் பேசவில்லை. வைதேகி, கை நிறைய பணம் வருதுல்ல, வீட்டு வேலைங்களுக்கு சமையலுக்கு ஆள் போடுங்க. நீங்களும் கடையை பார்த்துக்க நம்பகமான ஆளை போடுங்க. 7:30 மணிக்குள்ள வீடு திரும்பணும். 8க்குள்ள நைட் டின்னர் முடிக்கணும். 9:30க்கு படுக்கணும். காலையில ஆளை விட்டு கடையை திறக்க சொல்லிட்டு நீங்க 9 மணிக்கு போங்க. காலையில 7க்கு குறைஞ்சு 2 பேரும் எழுந்திருக்காதீங்க. உங்க வீட்டு பெரியவங்களை கூட்டு வாங்க, நான் பேசுறேன். நாங்க பேசிக்கிறோம் டாக்டர். இருவரும் வெளியே வந்தார்கள். நாம கொஞ்சம் பேசணும் வைதேகி. அருகில் உள்ள கோயிலுக்குள் இருவரும் நுழைந்தார்கள். சாமி கும்பிட்ட பிறகு உட்கார்ந்தார்கள். டாக்டர் சொல்ற எல்லாமே நியாயம்தான். ஆனா கடையை யார்கிட்டையும் நம்பி ஒப்படைக்க முடியாது. நான் தான் இருந்தாகணும். காலையில இவ்ளோ சீக்கிரம் மார்க்கெட்ல யாருமே கடை திறக்கிறது இல்ல. அதனால மத்தவங்களை விட நமக்கு வியாபாரம் 30% அதிகம். ஸ்வேதா கல்யாண சமயம் கடையை ஏறத்தாழ 1 மாசம் கவனிக்க முடியல. வியாபாரத்துல சரியான அடி. அப்பா அம்மா அதை பத்தி கவலைப்படல. மார்க்கெட்ல போட்டி கடைகள் தலை தூக்கிட்டான். மறுபடியும் சரிஞ்ச வியாபாரத்தை தூக்கி நிறுத்தி பழைய இடத்த தக்க வச்சுக்க 1 வருஷம் போறான்னு. அப்புறமா தான் நம்ம கல்யாணம் ஆச்சு. நம்ம கல்யாணத்துக்கு 1 நாள் தான் கடை லீவு. தெரியுமே, மறுநாளே காலையில எழுந்து 6 மணிக்கு நீங்க போயிட்டீங்களே. நாம தேனிலவுக்கு எங்கேயும் போல. காரணத்தை சொல்லி நீங்க என்கிட்ட சாரி கேட்டதை நான் மறக்கல. ஸ்வேதா வளக்காப்பு சீமந்தம் அவங்க வீட்டுல நடந்துப்போ நான் கடையை மூடிட்டு வரமாட்டேன்னு நீங்க சொல்ல உங்களுக்கும் அத்தைக்கும் நடந்த சண்டைய நான் மறக்கல. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் ஒத்துழைப்பு தர்ற காரணமா தான் என்னால சம்பாதிக்க முடியுது வைதேகி. எம்காம் படிச்ச நீ 12வது ஃபெயில் ஆன என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே பெரிய தியாகம்தான். பேசாம இருங்க. நீங்க என்ன கடத்திட்டு வந்து தாலி கட்டல. நானா முழு மனசோட விரும்பித்தான் உங்க மனைவியான. தெரியும் வைதேகி, ஒரு மனைவிக்கு நியாயமா தர்ற சந்தோஷங்களை கூட என்னால உனக்கு தர முடியல. காரணம், நான் படிக்கல. இந்த கடையை நான் தக்க வச்சுக்கிட்டாதான் என் ஆயுள் முழுக்க கௌரவமா நான் வாழ முடியும். அது புரிஞ்ச காரணமா தானே எதுக்கும் நான் உங்களை கட்டாயப்படுத்துறது இல்ல. எனக்கு வேற வழி இல்ல.
ஆனா வீட்டுல சமையலுக்கு ஆளை போட்டு உன் பாரத்தை நீ குறைச்சிக்க முடியும் வைதேகி. அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். உன் ஆரோக்கியம் முக்கியம். இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு அது சரிப்படாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆளுக்கு ஒரு ருசி, 3 விதமா சமைக்கணும். முதல்ல நம்ம வீட்டுல வாழ வந்து யாருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு மொழி பிதுங்கி போச்சு. அதுக்கு நான் செட்டில் ஆக 1 மாசம் ஆச்சு. இது ஒண்ணு. 2வது, வேலைக்கு ஆள் வச்சா அத்தை ஒப்புக்க மாட்டாங்க. அப்போ அம்மா சமைக்கட்டும். அப்படி சொல்ல முடியுமா? ஆள் போடணும்னு நான் சொல்றேன். எதுக்குன்னு கேட்பாங்க. டாக்டர் சொன்னதை சொல்ல முடியாது. வேற என்ன காரணத்தை சொல்லுவீங்க? வைதேகிக்கு இத்தனை பிரஷர் தந்தா அவ எப்படி கர்ப்பம் தரிப்பான்னு கேக்குறேன். அதை கேட்கிற உரிமை எனக்கு உண்டு. உன்னை கழுவி ஊத்துற அம்மா இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். வேண்டாம்ப்பா, பிரச்சனையாகும். இந்த பாரு வைதேகி, அமைதி கொலையும்னு எல்லாத்துக்கும் தயங்கி எதுவுமே பேசாம இருந்தா நஷ்டம் நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. நாங்கள்லாம் குடும்பத்துல உழைக்கலையா? பிள்ளைங்களை பெத்துக்கலையா? நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையான்னு அத்தை முகத்துல அடிச்ச மாதிரி கேட்பாங்க. நீ அவனை ஏத்தி விடுறியான்னு என்ன கேட்பாங்க. இல்ல அத்தைன்னு சொன்னா எகத்தாளமா நீ ரொம்ப நடிக்காதன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீ சொல்றத நான் நம்பிட்டேன்னு சொல்லுவாங்க. என்னை விட அத்தைய பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அதனால சொல்றேன். இந்த பாரு, நான் கேக்குற கேள்விங்களுக்கு எங்க அம்மாவோட இடத்துல நின்னு நீயே பதில் சொல்லாத வைதேகி. இந்த அளவுக்கு நீ வளைஞ்சு கொடுக்கற காரணமா தான் அம்மா ஆட்டம் அதிகமாகுது. பெரியவங்கள, குறிப்பா பெத்தவங்கள மதிக்கணும். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னு இல்ல. அப்படி செஞ்சா உனக்குத்தான் அவமானங்கள் அதிகமாகும். அதுக்கு இனிமே நான் அனுமதிக்க மாட்டேன் வைதேகி. என்ன விடு. எப்படி நியாயமா பேசணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். கலவரமாக இருந்தது வைதேகிக்கு. அன்று இரவு எல்லோருமே வீட்டில் இருந்தார்கள். சாப்பிட்டு முடிக்கும் வரை சரவணன் எதுவும் பேசவில்லை. என்னென்ன, வீட்டுல உன்னை பார்க்கவே முடியாது, அதிசயமா நைட் டின்னருக்கு இருக்கிற? குமரன் கேட்டான். வைதேகி பரிமாறி கொண்டிருந்தாள். வைதேகி, நீயும் வந்து உட்காரு. டேபிள் தானே, பரிமாறிக்கிட்டே சாப்பிடலாம். இல்லடா, அவ எல்லாருக்கும் சாப்பாட்டு பரிமாறிட்டு தான் சாப்பிடுவா. அம்மா குறுக்கிட, இனிமே அதை மாத்திக்கோ வைதேகி. இங்க யாரும் விருந்தாளிங்க இல்ல, நம்ம வீட்டு மனுஷங்க தான், புரியுதா? ஆமா அண்ணி, நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்தா ராத்திரி படுக்க 12 ஆகுது. இது ரொம்ப ஓவர் அண்ணி. என்னடா பேசுற? நாங்களா அவளை கண்ண முழிக்க சொன்னோம்? அவன் 11 மணிக்கு வர்றான். அவனுக்கு சாப்பாடு போடாம அவ தூங்க முடியுமா? ஆனா காலையில எழுந்து வேலைகளை செஞ்சு ஆபீஸுக்கு போய் 10 மணி நேரம் உழைச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தும் கஷ்டப்பட வேண்டியிருக்கேம்மா. சரிடா சரவணா, வேற வழி இல்லையே. குமரன் குறுக்கிட்டான். அம்மா, உனக்கு வீட்டுல ஒரு வேலையும் இல்ல. உனக்கும் அண்ணன் பிள்ளை தானே. ராத்திரி நீ கண்ணு முழிச்சு அண்ணனுக்கு சாப்பாடு போடு. அது முடியலன்னா காலையில சீக்கிரம் எழுந்து சமையல் பண்ணு. அண்ணியோட வேலைகளை பகிர்ந்தா மாதிரி இருக்கும். அன்னிக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்குமே. ஐயோ, பேசாம இரு குமரா. இல்ல வைதேகி, அவன் தப்பா எதுவும் பேசலையே. நல்ல யோசனை தானே. அம்மா முகம் இருண்டது, அஷ்ட கோணலானது. வைதேகி, வைதேகி இந்த வீட்டுக்கு வாழ வந்து 2 வருஷம் தான் ஆகுது. நான் உங்க 3 பேரை பெத்து ஆளாக்குனவ. நான் செய்யாத வேலைகளை யாரும் இங்க செஞ்சிட போறதில்ல. ஒரு நாள் அம்மான்னு ஒருத்தன் கூட உருகுனது இல்ல. இப்ப மாஞ்சி மாஞ்சி வக்காலத்து வாங்குறீங்க. சீக்கிரம் அவளை ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க சொல்லுங்க. அதை நான் வளர்த்து கொடுக்குறேன். அம்மா வள்ளி வைதேகியை தாக்குவதாக எண்ணி தானாக வலையில் வந்து விழுந்தாள். அம்மா, நான் பேச வந்ததே அதைத்தான், நீயே ஞாபகப்படுத்திட்ட. என்ன பேச வந்த? வைதேகி குழந்தை பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போனா இல்லையா? எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு பிரச்சனை எதுவும் இருக்கிறதா தெரியலன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு அவகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவசியம் இல்ல. இப்படி என் மாமியார் சொன்னாங்கன்னு வைதேகி டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அப்படி யாருடா சொன்னது? நீ. என்ன டாக்டர்கிட்ட போக விட மாட்டேன்னு வைதேகிக்கு தெரியும். நான் ஊர்ல இல்லைன்னு வைதேகி மழுப்பி இருக்கிறா. டாக்டர் கடுப்பாகி உன் புருஷன் இந்த உலகத்திலே இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. என்னங்க? வைதேகி அலற, யாருடா அந்த டாக்டர்? அவ வாயை கிழிக்கிறேன்னா. அம்மா, குழந்தை பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு பொண்ணு புருஷனோட தான் போகணும், இல்லைன்னா அசிங்கம். அப்புறமா நான் போனேன். டாக்டர் என்னை கேவலமா பார்த்தாங்க. 2 பேரும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைச்சா வேற எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்புறமா எப்படி கர்ப்பம் தரிக்கும்னு கேட்டாங்க. சாரிடா தம்பி, உன்னை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி பேசக்கூடாது. பரவாயில்ல அண்ணன், உங்க வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையான்னு கேட்டாங்க. சுருக்கென அது குத்த அப்பா சண்முகம் சடக்கென நிமிர்ந்தார். என்னப்பா, கஷ்டமா இருக்கா? அவங்க சொன்னாங்கன்னு வைதேகி சொன்னா நம்ப மாட்டீங்க. நானே என் காதால கேட்டேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, வேலைக்கும் சமையலுக்கும் ஆள் வைங்க, அப்பதான் வைதேகிக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். குழந்தை வேணும்னு நினைச்சா இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே சமையலுக்கு ஆள் பிடிக்கிறேன். அண்ணா, அந்த பொறுப்பை என்கிட்ட விடு, நான் நாளைக்கே கொண்டு வரேன். நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் சரிப்படாது, அப்பாவுக்கு ஒத்து வராது. ஏம்மா,
உன் சமையலையே பல வருஷங்களா சாப்பிட்டு அப்பா உயிரோட இருக்கிறாரு. அதை விட மோசமாவா வர்றவங்க சமைப்பாங்க? குமரன் கேட்க அப்பா தன்னை மறந்து சிரித்து விட்டார். அம்மா முகம் ஜுவாலை வீச, அப்பா சிரிக்கிறையாடி? நாளைக்கு நீ ஐசியூல தான், இது கன்ஃபார்ம். சும்மா இரு குமரா, விளையாட்டு கூட அப்படி பேசாத. அண்ணி, அம்மா தாடக, நான் சுபாகு, அண்ணன் மாரிசன். போதுண்டா, யாரும் என்னை கேவலப்படுத்த வேண்டாம். நாளைக்கு முதல் நானே காலையில எழுந்து சமைக்கிறேன். வேணாம் அத்தை, அவங்கள விடுங்க, நானே பாத்துக்கிறேன். அன்னிக்கு பயம். அம்மா சமையல கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டாங்க. அதான் முதலிரவே இன்னும் நடக்கல. குமரா, போதும். அம்மா, நீ கஷ்டப்பட வேண்டாம். சமையலுக்கு ஆளை நான் ஏற்பாடு செய்யறேன். உன்னையும் நாங்க கஷ்டப்பட விட மாட்டோம். அவன் சொல்றானே, சரின்னு சொல்லு வள்ளி. என்னவோ செய்யுங்க. அம்மா எழுந்து போக மறுநாள் முதல் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. பாடுபட்டு சரவணனும் குமரனும் கொண்டு வந்த சமையல் ஆட்களுக்கு வள்ளி கடுமையான இன்டர்வியூ நடத்தினாள். முதல் நிபந்தனை, காலை 5 மணிக்கு வர வேண்டும். இரவு உணவை செய்துவிட்டு 10 மணிக்கு போய்விட வேண்டும். அங்கே தங்க அனுமதி இல்லை என பல பேர் ஓடிவிட்டார்கள். அடிமாட்டு ரேட்டில் சம்பளம் பேச கட்டுப்படி ஆகாது என சிலர் நடையை கட்ட 1 மாத காலம் ஓடிவிட்டது. சகலத்துக்கும் ஒப்புக்கொண்டு ஜானகி என்ற 50 வயது பெண்மணி, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் வீட்டோடு தங்க அனுமதி கேட்டால் வள்ளி சம்மதிக்கவில்லை. ஏம்மா, ராத்திரி 10 மணிக்கு அவங்க தனியா போக முடியுமா? காலையில 4 மணிக்கு புறப்படணும். 2 வேளையும் இருட்டுனா என்னமா பாதுகாப்பு? நமக்கு மனசாட்சி வேண்டாமா? குமரன் கேட்க வேறு வழி இல்லாமல் அம்மா ஒப்புக்கொண்டாள். அந்த ஜானகி நாளதைக்கே எழுந்து குளித்து நன்றாக அக்கறையுடன் சமைக்க தொடங்கினாள். ருசியும் நன்றாகத்தான் இருந்தது. பணிவு, மரியாதை எல்லாமே இருந்தது. அதற்கே அம்மா 1000 கேள்விகள் கேட்டு இத்தனை பொருட்கள் போடக்கூடாது என சொல்லி உப்பு காரம் அதிகம் என தினம் குற்றம் கண்டுபிடித்து ஜானகியை ஆட்டி வைத்தாள். குடும்பமே அதை கவனித்தது. ஜானகியின் ஏழ்மையும் வேறு யாரும் இல்லாத அனாதையாக இருந்ததால் சகலமும் சகித்து கொண்டாள். வைதேகி தனியாக அழைத்து, தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க அப்படிதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, எனக்கு வேற வழி இல்ல, சமாளிச்சுக்கிறேன். அப்பா சண்முகம் கடுப்பாகி விட்டார். பாரு, அந்த அம்மா சமையல்ல எந்த குறையும் இல்ல, பணிவா இருக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கோவப்படுறது இல்ல. ஆனா ஏழை, வேற வழி இல்ல. ஆட்டி வைக்கவும் ஒரு அளவு இருக்கு வள்ளி. சம்பளம் தரோம், 3 வேளை சாப்பாடு, டீ காஃபி, தங்கறதுக்கு இடம் யார் தருவாங்க? பேசுனா கேட்டுக்கணும். சரவணன் வைதேகியை அழைத்து, அம்மாவுக்கு தெரியாம கூடுதலா 2000 கொடுத்துடலாம். ஒட்டுதலா இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும். உனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு பாரு. ஆனாலும் அத்தை அந்த அம்மாவை அடிமை மாதிரி நடத்துறாங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மாவுக்கு வாய் ஜாஸ்தி. உறவுக்காரங்களே அம்மாவை கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லார்கிட்டையும் சண்டை, பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை தவிர யார் மருமகளா வந்தாலும் அம்மா கூட முழுசா ஒரு நாள் குப்பை கொட்ட முடியாது. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ? 3 மாசம் எல்லாமே சரியா ஓடுச்சு. அம்மா வைதேகியை துளைக்க ஆரம்பித்தாள். 3 மாசமா உனக்கு வீட்டுல எந்த வேலையும் இல்ல. இன்னும் கர்ப்பம் தரிக்கலையே, ஏன்? என்ன குறை? சரவணன் காதில் அது விழுந்து விட்டது. அம்மா, 1000 இருந்தாலும் பிள்ளை வரத்தை தெய்வம் தரணும். உனக்கு சந்தேகம்னா நீயே டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோ. இந்த டாக்டர் வேண்டாம். நம்ம ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கைராசிக்காரி. நம்ம குடும்பத்துல பல பேருக்கு பார்த்தவ. நான் சொன்னப்போ இவ கேட்கல. அவங்க அம்மா சொன்ன டாக்டர்கிட்ட போய் என்ன லாபம்? ஒரு பலனும் இல்ல. நான் ஸ்வேதாவுக்கு போன் பண்றேன். எதற்கெடுத்தாலும் தன் மகளை உள்ளே நுழைத்து விட வேண்டும். அவளுக்குத்தான் எல்லாம் தெரியும். இந்த சமையலை ஜானகியும் ஸ்வேதா வரும்போது ஆட்டி வைப்பாள். டாக்டர் சங்கதிக்கு வைதேகி சம்மதிக்க ஸ்வேதா வந்து விட்டாள். தான் உண்டானது பிள்ளை பெற்ற பெருமை என பெரிய லெக்சர் தந்து டாக்டரிடம் முன்பதிவு செய்தாள். அண்ணனும் வரணும்மா. ஏய், அவன் எதுக்குடி? கண்டிப்பா கேட்பாங்கம்மா. சரி, கூட்டிட்டு போ. ஏம்மா, இதையே தானே அந்த டாக்டரும் சொன்னாங்க. அப்ப அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண, இப்போ உன் பொண்ணு சொன்ன உடனே வேற மாதிரி பேசுறியா? சரவணன் கேட்க குமரன் உள்ளே புகுந்து வடிவேலு ஸ்டைலில், அது வேற வாய், இது ஞான வாய். அப்பா சிரித்து விட்டார். அப்பா, அம்மாவை ஏன் கிண்டல் பண்றீங்க? ஸ்வேதா வக்காலத்துக்கு வர நீ இங்க வந்து உன் மாமியாரை கண்டபடி விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்துறப்போ அம்மா அப்பா சேர்ந்து சிரிக்கலையா? ஒரு நாள் அண்ணி அம்மாவை பேசினா சும்மா இருப்பீங்களா? ஒரு வழியாக அந்த டாக்டரிடம் போய் சகல பரிசோதனைகளும் இருவருக்கும் செய்தார்கள். முடிவு 3 நாட்களில் தெரிந்தது. சரவணனுக்கு கவுண்ட் குறைச்சல் என உள்ளே பரிசோதிக்க வந்த டாக்டரிடம் ஏற்கனவே ஹார்மோன் ஊசிகள் போட்டதை சொன்னாள் வைதேகி. இது மாமியாருக்கு தெரிய வேண்டாம் என்றாள். மறுபடி ஊசிலாம் வேண்டாம், மருந்துகள்ல இம்ப்ரூவ் பண்ணலாம்.
வெளியே வந்து வைதேகிக்கு பிரச்சனை இல்ல, சரவணனுக்கு பிரச்சனை இருக்கு, அதையும் சரி பண்ணிடலாம். வள்ளி இதை எதிர்பார்க்கவில்லை. வேறு யாராவது சொல்லி இருந்தால் டாக்டரின் மேல் பழியை போட்டிருப்பாள். தன் மகள் சொன்னதால் பேச வாயில்லை. ஆனால் உள்ளே அதிர்ச்சி இருந்தது. வீடு திரும்ப குமரன் நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி கேட்டான். பதில் இல்லை. அடுத்த வாரமே சமையல் ஜானகி மேல் பெரிய பஞ்சாயத்து வைத்தாள் வள்ளி. இந்த டாக்டர் கோபம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜானகி மேல் பாய்ந்தது. எல்லோரும் ஆபீஸ் போய்விட அப்பா வீட்டில் லேப்டாப்புடன் தன் அறையில் வேலை பார்க்க அம்மா கோவிலுக்கு புறப்பட்டாள். அவருக்கு 10 மணிக்கு ஒரு மோர் கொடுக்க மறந்துடாதீங்க. ஜானகிக்கு காலை முதலே தலை சுற்றல் இருந்தது. சோர்வாக இருந்தாள். ஆனாலும் சமையலை முடித்து எல்லோருக்கும் டப்பா கட்டி எந்த வேலையும் நிற்கவில்லை. வள்ளியும் போய்விட்டாள். ஜானகி சமையல் கட்டில் படுத்து விட்டாள். வியர்வை அதிகமாக இருந்தது. மூச்சு திணறியதால் ரவிக்கையை சற்றே தளர விட்டிருந்தாள். திடீரென மோர் ஞாபகம் வர 10:15 தாண்டி விட்டது. பதட்டமாக எழுந்து மோரை எடுத்து உப்பு போட்டு அதில் கடுகு தாளித்தாள். அவருக்கு அப்படித்தான் பிடிக்கும். அதை எடுத்து வரும்போதே தலை சுற்றியது ஜானகிக்கு. அறைக்குள் நுழைந்து விட்டாள். அவரிடம் தரும்போது கண்களை இருட்ட அதை வாங்கி மேஜையில் வைக்க ஜானகி விழப்போக சண்முகம் சட்டென தாங்கி பிடித்தார். உடைகள் தளர்ந்த நிலையில் மேலாக்கு விலக ஜானகி மயக்கமாக தடுமாறிய சண்முகம் அவளை தாங்கி தன் கட்டிலில் படுக்க வைத்து மேலாக்கை எடுத்து மூட கைத்தட்டும் ஓசை. திரும்பினால் வள்ளி நின்றாள். மோர் கொண்டு வரும்போது இந்த அம்மா மயங்கிட்டாங்க. நம்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சாச்சா இல்ல இனிமேதான் நடத்தணுமா? என்ன பேசுற வள்ளி? யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? நடிக்காதீங்க. நீங்களும் ஆம்பளை தானே. என்னை விட கொஞ்சம் கலரா தளதளப்பா இவ இருக்கா. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல இவளை அது எப்படி? மோர் கொண்டு வரும்போது ட்ரெஸ்ஸை தளர்த்திட்டு தான் வருவாளா? அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவர் அறைய கையை ஓங்கி சட்டென நிறுத்தினார். உன் மேல கை வைக்கிறதே பாவம். இப்ப கூட அவ மயக்கமா இருக்கிறா. ஏண்டி இத்தனை கேவலமா யோசிக்கிற? இவளை கழுத்தை பிடிச்சு வலிச்சு தண்டுறேன். அதுக்கு முன்னால என் பிள்ளையோட ஸ்வேதாவை கூப்பிடுறேன். ஆர்ப்பாட்டம் செய்து அத்தனை பேருக்கும் தகவல் தந்தாள். ஆனால் கவனமாக வைதேகியை மட்டும் அழைக்கவில்லை. 1 மணி நேரத்தில் பிள்ளைகள் மூவரும் வருவதற்குள் ஜானகி எழுந்து விட்டாள். படுக்கையில் அவர் அறையில் தான் கிடப்பதை அறிந்து பதறி எழுந்து குலைந்த தன் உடைகளை திரும்பி நின்று சரி செய்ய, அவர்தான் பார்த்தாச்சே, பார்க்கணும் தானே இந்த மாய்மாலம். அப்புறமா என்னடி நடிப்பு? அக்கா, தப்பா பேசாதீங்க. எனக்கு ஏற்கனவே தலை சுத்தல் காலை முதலே இருக்குக்கா. யாருடி அக்கா? அப்ப நீ இவருக்கு மச்சினிச்சியா? தலை சுத்தல் மட்டும்தானா? வாந்தி இல்லையா? நீ இங்க வந்ததும் 50 நாள் ஆச்சே. போதும் வள்ளி, ஓவரா விஷத்தை கக்காத. ஜானகி கதறிவிட்டாள். ரொம்ப வேர்த்தது. மாற அடைக்கிற மாதிரி இருந்தது. யாரும் இல்லையேன்னு உடைகளை தளர்த்தினேன். மோர் ஞாபகம் வர கலந்து எடுத்துட்டு வரும்போதே தலை சுத்த அவர்கிட்ட தந்தப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. பிள்ளைகள் மூவரும் வர வள்ளி கதறி விவரங்களை சொல்லி இன்னும் பல ஆபாச வசவுகளை சேர்த்து ஒப்பாரி வைத்தாள். இவளுக்கு ஏற்கனவே சந்தேக புத்தி உண்டு. ஓவர் வாயி. உங்க 3 பேருக்கும் குழந்தை காலத்துல பாதிப்பு வரக்கூடாதுன்னு இவ டார்ச்சர்களை நான் மௌனமா தாங்கி இருக்கிறேன். அந்தரங்க உறவை நான் 40 வயசுல நிறுத்தியாச்சு. இப்ப 56. அந்த மாதிரி ஆசைகளே எனக்கு இல்ல. பசங்க கிட்ட இத பேசவே நான் வெக்கப்படுறேன். ஏம்மா இத்தனை மோசமான ஒரு பழிய அப்பா மேல போடுற? எங்களுக்கே தெரியும் அப்பா கண்ணியமான மனுஷன்னு. அப்பா கூடவே 35 வருஷமா வாழ்ற உனக்கு அப்பாவை புரியலையா? சரவணனும் குமரனும் கேட்க ஸ்வேதா குறுக்கிட்டு, அம்மா, தேவையில்லாத பழிகளை புருஷன் மேல போட்டு ஊரை கூட்ட அம்மாவுக்கு பைத்தியமா? இத்தனை வருஷம் தாம்பத்தியம் அம்மாவுக்கு புரியாதா? எந்த ஒரு மனைவியும் புருஷன் மேல அபாண்டமா சுமத்த மாட்டா. அப்படின்னா அப்பாவை நீ சந்தேகப்படுறியா? ஆவேசமாக சரவணன் கேட்க, இதுல என்ன ஆச்சரியம்? ஸ்வேதா தன் அம்மாவை தவிர யாரையும் நம்ப மாட்டா. இது என்னோட விதி. ஜானகி அம்மா, நீங்க புறப்படுங்க. இவளை கல்யாணம் செஞ்சு 35 வருஷம் குடுத்தனம் பண்ணதுக்கு எனக்கு இது தேவைதான். ஆனா ஒரு பாவமும் செய்யாம இத்தனை நாள் நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்க நடத்தையில களங்கம் கற்பிச்சு வெளியில அனுப்புற இவ இந்த பாவ செயலுக்கு பெரிய தண்டனை அனுபவிப்பா. அது நிச்சயம். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. சண்முகம் ஜானகி காலில் விழ குடும்பமே பதறியது. ஜானகி கதறிவிட்டாள். ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? நான் அனாத, ஏழை, நாதி இல்லாதவ. நான் விதவ. என் புருஷனை தவிர யாருக்கும் முந்தான வெறிக்கல. நான் நடத்த கெட்டவில்ல. இவங்க இனிமே எதுக்கு மரியாதை? இவ உத்தமமான புருஷன் மேல பழி சுமத்துனதுக்கு இவளுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. ஏய், என்ன மரியாதை குறையுது? வள்ளி ஜானகிக்கு நேரே கையை ஓங்கிவிட யாரும் எதிர்பாராத விதமாக ஜானகி வள்ளியின் கைகளை பிடித்து பலார் பலார் என வள்ளியை அறைய, எங்க அம்மாவை அடிக்கிறியாடி? ஸ்வேதா பாய்ந்து வர அவளையும் அறைந்தாள் ஜானகி. வள்ளி வேகமாக எழுந்து, போலீஸ்க்கு போன் பண்றா சரவணா. பண்ணுப்பா.
இவ கூட வாடறதை விட ஜெயிலே தேவல. பாவம் உங்க அப்பா. இவருக்கு தான் ஆயுள தண்டனை. இந்த பாருடி, வந்த முதல் நீ நிறைய கஷ்டங்களை கொடுத்த, நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நடத்தையில கை வச்சா எந்த ஒரு மானமுள்ள பொம்பளையும் தாங்கிக்க மாட்டா. போலீஸ கூப்பிடு. உன் புருஷன் பிள்ளைகளையும் இழுத்து தெருவுல விடுற. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. தம்பிகளா, என்னை மன்னிச்சிருங்க. அந்த நல்ல பொண்ணு வைதேகி இந்த வீட்டுல வாழற வரைக்கும் கர்ப்பம் தரிக்கிறது கஷ்டம்தான். உங்க அம்மாவோட கெட்ட காத்து படுதில்ல. தன் துணி மூட்டையை எடுத்து வந்தாள், பிரித்து காட்டினாள். பாத்துக்குங்க எல்லாரும், இல்லைன்னா இவன் என் மேல திருட்டு பழி கூட போடுவா. நான் இந்த பக்கம் வரமாட்டேன். ஜானகி புறப்பட்டு போய்விட்டாள். நான் அடிக்க வேண்டியதை அவ செஞ்சுட்டா. நானும் கற்புள்ள ஆம்பளைதான். ஆனா இந்த அசிங்கம் பிடிச்சவளை தொட்டு அடிக்க எனக்கு அருவருப்பா இருந்தது. சரவணா, வைதேகிக்கு இந்த அசிங்கம்லாம் தெரிய வேண்டாம். அவர் தளர்ந்து தன் அறைக்கு நடக்க முன்னால் வந்த குமரன், அந்த ஜானகி அம்மா தப்பான நடத்த உள்ளவங்களா இருந்தா தலகுனிஞ்சு நின்றுப்பாங்க. தான் ஒழுக்கத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கிற காரணமாத்தான் அம்மாவை அப்படி சொல்லவே அவமானமா இருக்கு அரைஞ்சாங்க. ச. சரவணன் வெறுப்புடன் விலகினான். ஸ்வேதாவுக்கே தப்பு அம்மா மேல்தான் என தோன்றியது. ஏற்கனவே அப்பா அதிகம் பேச மாட்டார். ஆனால் வைதேகியிடம் இதை சரவணன் கூட சொல்லவில்லை. ஜானகிக்கு ஊரில் யாரோ இறந்து விட்டதால் திடீரென போய்விட்டாள் என்றான். ஆனால் யார் முகமும் சரியாக இல்லை. வைதேகிக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் கேட்கவில்லை. மறுநாள் முதலே அவள் களத்தில் இறங்கிவிட்டாள். மாமா வேறு அறையில் தனியாக படுப்பதும் அத்தையிடம் முகம் கொடுத்து பேசாததும் வைதேகியை பெரிய அளவு உறுத்தியது. அதை மட்டும் சரவணனிடம் சொல்ல, தெரியல வைதேகி, நான் கவனிக்கல. தான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது வள்ளிக்கு அடுத்து வந்த நாட்களில் தெரிந்துவிட்டது. புருஷன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட்டார். பிள்ளைகள் இருவரும் அதிகமாக வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அம்மாவிடமிருந்து விலகியே இருந்தார்கள். அது வள்ளியை பெரிய அளவுக்கு பாதித்தது. சரவணனை கேட்க வழியில்லை. காரணம், வைதேகி இருப்பாள். குமரனிடம் பயம். அதனால் குழந்தை பிரச்சனையை பேசுவதையே நிறுத்திவிட்டாள். வைதேகியை குறை காண்பது போன்ற சங்கதிகளை நிறுத்திவிட்டாள். எது தன்னை திருப்பி தாக்குமோ என்ற பயம் அதிகமாக இருந்தது. ஸ்வேதா வீட்டுக்கு அவள் மட்டும் இருக்கும்போது போன வள்ளி புலம்பி அழுதாள். அப்பா, பசங்க 2 பேரு என்னை ஒதுக்கிட்டாங்கடி. உன் கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டம்மா. என்கிட்டவும் அப்பா பேசுறது இல்ல. இவனுங்க என்னை கண்டுக்கிறதே இல்ல. அன்னைக்கு நிச்சயமா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குமா. நீ அவசரப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டம்மா. நீயும் கல்யாணம் ஆனவ. நான் உன் உள்ள நுழையும் போது அவளை உங்க அப்பா கட்டில்ல படுக்க வைக்கிறாரு. அவ மேலாக்க எடுத்து மூடுறாரு. அவர் அவிக்க விலகி என்னடி தோணும். அவளும் அப்பாவும் நடந்ததை அழகா சொன்னாங்க. அப்பா மனிதாபிமானத்தோட மயங்கிற ஜானகிக்கு உதவி பண்ணிருக்கிறாரு. நீ அதை தப்பான கண்ணு கொண்டு பார்த்திருக்கிற. உன் புலம்பல் அழுகிய பார்த்து நான் புத்தி கெட்டு போனேன். அண்ணன் தம்பி 2 பேரும் அப்பாவை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னால பிறந்த வீட்டுல உள்ள ஆதரவு எனக்கு குறைஞ்சு போச்சு. சம்பாதிக்கிற 3 பேரும் எனக்கு எதிர். சம்பாதிக்காத நீ என்னை ஆதரிச்சு எனக்கு என்னமா லாபம். இப்பவும் சுயநலமாடி. இதை எப்படி நான் சரி கட்ட போறேன். ஈகோ பார்க்காத. பசங்க நாங்க உனக்கு சாஸ்வதம் இல்ல. அப்பா உன்னை உதறிட்டு நடந்தா நீ தெருவுல தான் நிக்கணும். சம்பாதிக்காத மனைவிகள் ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஆண்களை ஏன் சகிச்சுக்கிறாங்க. வேற நாதி இல்ல. அப்படி இருக்க எந்த தப்பும் செய்யாத அப்பாவை நீ சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருமா. உனக்கு வேற வழி இல்ல. சரிடி, இந்த பசங்க இல்லாத நேரத்துல கேட்கணும். இல்லம்மா, அவங்க 2 பேரும் இருக்கட்டும். அண்ணி மட்டும் இல்லாத நேரமா பாத்துக்கோ. நீயும் கூட இருடி. எனக்கு படபடப்பா இருக்கு ஸ்வேதா. நீ அப்பாவை எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு நிறைய டார்ச்சர் தந்திருக்க. பெட்ரூம்ல உங்க மத்தியில நடந்த சண்டை எங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் அப்பா உன்னை மன்னிக்கலையா. இது கேரக்டர்ல அப்பட்டமா கை வச்சு எங்களையும் அந்த பஞ்சாயத்துல இழுத்துட்ட. அவ உன்னையும் என்னையும் அரைஞ்சப்போ தப்பு உன் மேலதான் எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி பண்ணுமா. பள்ளிக்கு ரத்த அழுத்தம் உச்சத்துக்கு ஏறியது. வைதேகி வீட்டில் எல்லாம் தயார் செய்துவிட்டு காலை 7 மணிக்கு புறப்பட்டாள். சக ஊழியர் ஒருவரது பெற்றோருக்கு 60ஆம் கல்யாணம். அதற்கான சேலை வேட்டி எல்லாம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தாள். புறப்பட்டு விட்டாள். அவள் இல்லாத நேரம் பேசிவிடலாம் என வள்ளி தீர்மானித்து உடனே ஸ்வேதாவுக்கு போன் செய்தாள். அப்பாவும் பிள்ளைகளும் தயாராகி கொண்டிருக்க ஸ்வேதா உள்ளே நுழைய யாரும் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அப்பா, உங்ககிட்ட தான் பேச நான் வந்திருக்கேன். சரவணா, இவ இங்க வந்தது அவ அம்மாவை பார்க்க. சமையற்கார்கிட்ட தப்பா நடந்தவனுக்கு பேரு அப்பா இல்ல, எனக்கு 2 ஆம்பளை பசங்க மட்டும்தான். அவங்களையும் 10 மாசம் சுமந்து பெத்தவ நான் தான். நம்பாத ஒருத்தி கூட 15 வருஷம் தாம்பத்தியம் நடத்தின இந்த உடம்ப நெருப்புல போட்டா கூட களங்கம் கரையாது. அப்படி சொல்லாதீங்க. என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை சந்தேகப்பட்டு அவதூறு பேசினது தப்புதான். அப்போ நான் பார்த்த காட்சி என் புத்திய மழுங்கடிச்சு
மனைவிங்கிற உரிமையும் பெண்களுக்கே உரித்தான கேவலமான சந்தேக புத்தியும் என்னை சரிக்கு விழ வச்சிருச்சு. அப்புறமா யோசிச்சப்போ உங்க மேல குத்தம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீண் பழி சுமத்திட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எண்ணத்துல குறுகுன மனசு குறுக்க பாஞ்சிருச்சு. இந்த வயசுலயும் உங்க கம்பீரம் வசீகரம் ரெண்டையும் என்னை விட வாலிப்பா இருந்த சமையல்காரி களவாடிட்டாளோன்னு மனசுல பரவன அவசர சூடு வார்த்தைகளா வெடிச்சிருச்சு. மன்னிக்க முடியாத குற்றம் இது. என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவர் காலில் விழுந்து வள்ளி கதற ஸ்வேதாவும் அப்பா காலில் விழுந்தாள். அம்மா புலம்பல. புகாரை பார்த்து நானும் புத்தி கெட்டு போய் உங்களை தப்பா பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அண்ணன் தம்பி இருவரும் மௌனமாக இருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. அப்பா புறப்பட தயாரானார். என்னங்க, எதுவும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? எங்களை மன்னிச்சேன்னு சொல்ல மாட்டீங்களா? உடம்புல அடிச்சா தாங்கலாம், மன்னிக்கலாம். நீ கை வச்சது ஏன் நடத்தையில. இப்பவும் என்ன நெருங்குற பழகுற பெண்கள் நிறைய. தப்பா ஒருத்திய கூட நான் பார்த்ததில்ல. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். உனக்கு தெரியாம நான் என்ன தப்புகளை வேணும்னாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா செய்யல. நான் புனிதமான மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன். இப்ப கூட நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? உன் வாழ்வாதாரம் என்ன வச்சுதான். அந்த பயம். நான் மனசாட்சி உள்ளவன். கட்டின பொண்டாட்டி நீ. என்ன கேவலமா பேசினாலும் சேர்த்தவாறு என் மேல தெளிச்சாலும் நான் உன்னை வீதியில நிறுத்திட மாட்டேன். எனக்குன்னு ஒரு கடமை உண்டு. அதை நான் சரியா செய்வேன். பிள்ளைகள் பரஸ்பரம் முகம் பார்த்து கொண்டார்கள். உனக்கு பாதுகாப்பு பயம் வேண்டாம். ஆனா எந்த ஒரு மனைவியும் கணவன் மேல சுமத்தக்கூடாத பழிய நீ சுமத்திட்ட. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட கட்டில்ல ஒருத்தி படுத்திருந்தா கூட நீ என்ன சந்தேகப்பட மாட்ட. அதுதான் நிஜமான தாம்பத்தியம். அதனால உன் மேல எனக்குள்ள வெறுப்பு தான். இதே நிலைதான் இனி தொடரும். நம்ம மருமகளுக்கு இதை நான் சொல்ல மாட்டேன். உறவுகளுக்கும் காட்டி தர மாட்டேன். நமக்கு மத்தியில உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு. சண்முகம் புறப்பட்டு விட்டார். வள்ளி செயலிழந்து நின்றாள். அண்ணன் தம்பி எதுவுமே பேசவில்லை. ஸ்வேதாவை யாரும் மதிக்கவில்லை. வள்ளி நொறுங்கி போனாள். அவர் முடிந்தவரை பொறுத்து போகும் மனிதர். அத்தனை சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு வாயை திறக்க மாட்டார். தன் கருத்துக்களையும் வெளியிட மாட்டார். இந்த 35 வருட வாழ்க்கையில் நமக்கு மத்தியில உள்ள எல்லாமே முடிச்சு போச்சு என அவர் உறுதியாக சொன்னதில் பாதி உயிர் போனது வள்ளிக்கு. குடும்பம் மொத்தமும் ஆளாளுக்கு கலைந்து போக இந்த வீரியமான குடும்ப யுத்தம் பற்றி எதுவும் தெரியாத வைதேகி கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தாள். அவளது கொலீக் ஒருவர் வரவேற்க குடும்பத்தாரை அறிமுகப்படுத்த இன்னும் முகூர்த்தம் முடியவில்லை. வைதேகி, முதல்ல டிஃபன் சாப்பிடலாம் வா. சக நண்பர்கள் அழைக்க அவர்களுடன் முதல் மாடியில் இருந்த உணவு கூடத்துக்குள் நுழைந்தாள். கேட்டரிங் ஆட்கள் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார்கள். இடம் தேடி உட்கார முதலில் இலை போட்டு பாதாம் அல்வாவை வைத்தார்கள். தொடர்ந்து வேறொரு ஸ்வீட், சட்னி வகையறாக்களை பரிமாறி இட்லிகளை சூடாக எடுத்து வர பொங்கல் வந்தது. நிமிர்ந்தாள் வைதேகி. பரிமாறியது ஜானகி. ஜானகிம்மா, நீங்களா? ஊருக்கு போய் திரும்பி வந்தாச்சா? அப்புறம் ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? அது ஜானகியின் குரல் இடறி கண்ணீர் கொப்பளித்தது. சடாரென விலகி பந்தியில் உள்ள மற்றவர்களை கவனிக்க போக வைதேகிக்கு சந்தேகம் வந்தது. ஜானகியை விட்டு தன் பார்வையை நகர்த்தாமல் வேகமாக சாப்பிடத் தொடங்கினாள். கையை கழுவிவிட்டு ஜானகியை தேடி வந்தாள். இந்த கேட்டரிங் சீருடையுடன் ஜானகி வேலை செய்ததால் இவர்களிடம் சேர்ந்திருப்பது புரிந்தது. இந்த நேரத்தில் தொந்தரவு செய்வது சரியில்லை என தெரிந்தது. ஆனாலும் அருகில் வந்தாள். இங்க இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். நான் தொந்தரவு பண்ணல. நீங்க என் மேல பாசம் வச்சது நிஜம்னா என் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஃப்ரீயானதும் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். சரியா? வைதேகி விலக ஜானகி கண்கலங்கி நின்றாள். வைதேகி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் மனது முழுக்க ஜானகியிடம்தான் இருந்தது. பரிசை தந்துவிட்டு தாம்பூலம் வாங்கி விடை பெற்றாள். தன் அலுவலகம் வந்துவிட்டாள். ஜானகி புறப்பட்டாள் ஊருக்கு என்று இவர்கள் சொன்னதில் ஒரு போலித்தனம் இருந்தது. ஜானகி பேச்சு வரும்போது சரவணனே அதை தவிர்ப்பதும் தன் கண்களை பார்த்து நேரடியாக பேசாததும் புரிந்தது. எதையும் அவளிடம் பேசும் தம்பி குமரன் எதையும் வேறு அறையில் படுக்கிறார். ஸ்வேதா வந்தால் யாருமே சகஜமாக இருப்பதில்லை. குழந்தை பற்றி இடைவிடாமல் துளைத்த அத்தை அந்த பேச்சையே எடுக்கவில்லை. அத்தனையும் ஜானகி போன மறுநாளிலிருந்து அரங்கேறுகிறது. ஜானகி ஊருக்கு போனதாக சொன்னது பொய். மாலை 4 மணிக்கு ஜானகியிடமிருந்து அழைப்பு வந்தது. உன்னை பார்க்க நான் தயாரா இருக்கேன் வைதேகி. எங்க வரணும்? நீங்க எங்க இருக்கீங்க ஜானகி அம்மா? டி நகர்ல இருக்கேம்மா. முப்பாத்தம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? வைதேகி போகும்போது ஜானகி இருந்தாள். அப்போதுதான் ஆலயம் திறந்திருக்க அம்மனை பார்த்துவிட்டு மண்டப மூலையை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்க திடீர்னு ஊருக்கு போனதா குடும்பம் சொன்னது பொய். மத்தவங்க சொல்லாத வரைக்கும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்.
ஆனா என்னவோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை உங்களுக்கு தந்த அத்தனை டார்ச்சர்களையும் நீங்க தாங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வேற என்ன? நீங்க தாங்க முடியாத கொடுமை. சொல்லவே நாக்கு கூசுதுமா வைதேகி. உங்க மேல ஏதாவது திருட்டு பழிய சுமத்திட்டாங்களா? அது நடந்தா கூட தாங்கி இருப்பேம்மா. அதுக்கும் மேல என்ன பழி சுமத்த முடியும் உங்க மேல? நீ எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கம்மா. இத தாண்டி உன்னால யோசிக்க கூட முடியல பாரு. ஒரு பொம்பள மேல சுமத்த பழியா இல்ல வைதேகி? இருக்குமா. அது எங்க வயசுக்கு உங்கள மாதிரி 50 கடந்தவங்க மேல அத யோசிக்க முடியுமா? முடிஞ்சிருக்கேன். 50 கடந்த ஒரு ஆம்பள உன் வீட்ல இருக்கிறாரே. மாமாவா? நீங்க என்ன சொல்றீங்க? கோயில்ல வச்சு பேச பதறுது. இந்த அம்மனும் ஒரு பொண்ணு தான் சொல்லுங்க. ஜானகி அழுது கொண்டே நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னாள். சோறு போட்டு சம்பளமும் தந்த முதலாளியம்மாவ அவங்க மகள நான் கை நீட்டி அடிச்சது தப்புதான் வைதேகி. ஆனா என்னால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல. என் தூய்மைய அவங்க தப்பா விமர்சனம் செஞ்சப்போ என்னால அடக்க முடியல. உன் மாமா எவ்ளோ நல்லவரு. இத்தனை காலம் அவரோட வாழ்ந்து அவருக்கு 3 பிள்ளைகளையும் பெத்துக் குடுத்து எல்லாம் ஓயற நேரத்துல தான் புருஷனை இப்படியா ஒரு பொம்பள அசிங்கப்படுத்துவா? அதுக்கு அந்த ஸ்வேதா ஜால்ரா. உன் புருஷனும் அவர் தம்பியும் நொந்துக்கிட்டாங்க. ஆனா உங்க மாமா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டாரு. நான் தான் உனக்கு இந்த கேவலத்த தெரிவிக்க வேண்டான்னு கெஞ்சி கேட்டேன். அதான் சரவணன் சொல்லலம்மா. வைதேகியால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஜானகியின் காலை தொட்டு மன்னிப்பு கேட்க, நீ ஏம்மா மன்னிப்பு கேட்கிற? நீ தங்கமான பொண்ணு. அந்த அம்மாவுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. இந்த கேட்டரிங்ல உங்களுக்கு பழக்கமா? நான் வெளியில போனா கஷ்டப்படுவேன்னு கருதி பழி சுமந்த உன் மாமா தான் இந்த இடத்துக்கு ஃபோன் மூலம் என்ன சிபாரிசு பண்ணாரு. இவங்களே என்ன கூப்பிட்டு சண்முகம் உங்கள வேலையில சேர்த்துக்க சொன்னாருன்னு வர சொன்னாங்க. கை கூப்பி தொழ வேண்டிய அந்த மனுஷன கீழ்த்தரமா இப்படி யோசிச்சு அசிங்கப்படுத்தின இவங்களையெல்லாம் கடவுள் கூட மன்னிக்காது வைதேகி. வைதேகி திரும்பவும் மன்னிப்பு கேட்டு வேதனையுடன் புறப்பட்டாள். வைதேகிக்கு மனது ஆறவே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான மனிதனை இப்படி கேவலப்படுத்த ஒரு மனைவியால் முடியும்? மாமியாருக்கு எல்லா விதமான குசும்புகளும் உண்டு என்பது வாழ வந்த கொஞ்ச நாட்களில் வைதேகிக்கு புரிந்துவிட்டது. ஆனால் பொருட்படுத்தவில்லை. அம்மா கூட பல சமயம் புலம்புவாள். என்னடி உன் மாமியார் இப்படி இருக்கிறா? வீட்ல ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. சதா குற்றமும் குறையும் எதுக்கெடுத்தாலும் ஒன்ன என்ன தாக்கி பேசுற குணம். தான் மகளை போல யாரும் இல்லைன்னு அவ புராணம். நீ இந்த அளவுக்கு பொறுத்து போகணும்னு இல்ல வைதேகி. புருஷனை பெத்தவங்கள மதிக்கணும் தான். அதுக்கும் ஒரு அளவும் எல்லையும் இருக்குது. வாயே பேசலன்னா ஏறி மிதிப்பாங்க. அம்மா, நீயும் ஒரு மகனை பெத்திருந்தா இதை விட கெட்ட மாமியாரா இருந்திருப்ப. உனக்கு நாங்க 2 பேரும் பெண்கள். யாருக்கு இல்ல கெட்ட குணம்? விடுமா. சராசரி குணங்கள் எல்லாருக்கும் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசினா வாழ்க்கையே குஸ்தி மேடையாகிடும். பொறுத்து போனவங்க யாரும் அழியல. அகங்காரம் வாழ்க்கையில எந்த பலனையும் தராது. என் புருஷனோட அம்மா. அதனால அவங்கள என்ன சொன்னாலும் சகிச்சுக்க நான் தயார். சராசரி பெண்களின் குணத்தை கொண்டவள் மாமியார் என்பதால் வைதேகிக்கு எந்த குறையும் இல்லை. சரவணனிடம் அவன் அம்மாவை பற்றி ஒரு நாள் கூட புகார் படித்ததில்லை. சரவணன் ஒரு நாள் அம்மா வைதேகியை தாக்குவதை பார்த்து விட்டான். பொறுக்க முடியாமல் அவன் பேச முயல வைதேகி தடுத்து விட்டாள். என்ன நீ? இந்த வீட்டுக்கு நீ கொத்தடிமை இல்ல, என் மனைவி. 4 கேள்வி அம்மாவை கேட்க மாட்டியா? இந்த மாதிரி எத்தனை நாளா நடக்குது? என்கிட்ட நீ ஏன் எதையுமே சொல்றது இல்ல? இந்த மாதிரி கோவம் வரும்னு தான் சொல்றது இல்ல. எதுக்கு? அத்தை கிட்ட தினமும் நீங்க சண்டை போட்டா எல்லார் நிம்மதியும் வீட்டுல குலையும். வேணுமா அது? விடுங்கப்பா. தானே தனியா வாழ் வீசுனா அதுக்கு பேரு யுத்தம் இல்ல. அவனுக்கு வைதேகி மேல் உள்ள மதிப்பு பல மடங்கானது. ஒரு மனைவி கணவனை வெற்றி கொள்வது இதில்தான். உடல் ரீதியான வெற்றி ஒரு காலகட்டம் வரைதான். மன ரீதியான வெற்றி வாழ்நாள் முழுவதும். 90% பெண்களுக்கு இது புரிவதில்லை. மாமியாரின் சகல கெட்ட குணங்களையும் ஜீரணித்த வைதேகியால் இந்த கேரக்டர் தொடர்பான சங்கதியை ஏற்க முடியவில்லை. உடலும் பாலுணர்ச்சியும் வாழ்க்கையில் மனிதனுக்கு முக்கியம்தான். ஆனால் அதே சிந்தனையுடன் உறவுகளை பார்த்தால் உறவுகள் நிலைக்காது. வீடு திரும்பிய முதல் ஏனோ மாமியாரை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. ஆனால் மாமியாரும் வெகுவாக அடங்கியிருப்பது புரிந்தது. கேட்டதற்கு 2 வார்த்தைகளில் பதில் சொன்னாள் வைதேகி. மாமியார் சுருண்டு படுத்திருந்தாள். வைதேகி சாப்பிட அழைத்தாள். எனக்கு வேண்டாம் வைதேகி. ஏன், உடம்புக்கு முடியலையா? இல்ல, சோர்வா இருக்கு, அவ்வளவுதான். பால் மட்டும் தரவா? அதுவும் வேண்டாம் வைதேகி. சாப்பிடலன்னா விடு வைதேகி, நாம சாப்பிடலாம். மாமா எதுவும் சொல்லாமல் அழைத்தவுடன் வந்து சாப்பிட்டார். அவர் அறைக்கு போய்விட்டார். குமரனும் அதேதான். வைதேகி ஏதோ எடுக்க மாமியார் அறைக்கு போக இருட்டில் மாமியார் அழுவது தெரிந்தது.
வைதேகியை பார்த்ததும் அவசரமாக கண்களை துடைத்துக் கொள்வது தெரிந்தது. எல்லா வேலைகளும் முடிந்து உள்ளே வந்தாள் வைதேகி. இந்த ஊமை நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தாள். நான் ஜானகி அம்மாவை பார்த்தேன். படக்கென நிமிர்ந்தான் சரவணன். எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட என ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொன்னாள். அப்பாவா வேலை வாங்கி தந்திருக்கிறாரு? அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திரும்பவும் குரங்கு கூத்தாட போயிரும். இல்ல, ஆடாது. இன்னைக்கு அப்பா காலில் விழுந்து அம்மாவும் ஸ்வேதாவும் கதறிட்டாங்க. ஆனா அப்பா தெளிவா நமக்குள்ள இனி எதுவும் இல்ல, ஒரு புருஷனா இருந்து உன்னை பராமரிக்கிறேன், அது என் கடமைன்னு சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு இதைவிட பெரிய தண்டனையை யாரும் தர முடியாது வைதேகி. அப்பா அத்தனை சீக்கிரம் கோவமே பட மாட்டார். உன்ன மாதிரி பொறுமையோட உச்சம் அப்பா. ஆனா ஒருத்தர் அப்பா உதறிட்டா உதறினதுதான். அப்புறமா அவங்க அப்பாவோட எல்லைக்குள்ள வர முடியாது. இது அம்மாவுக்கும் தெரியும். அதனாலதான் அம்மாவுக்கு இந்த அதிர்ச்சியும் சோர்வும். முதல்ல ஜானகி அம்மா சொல்ல கேட்டு அத்தை முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. அப்புறமா நான் யோசிச்சேன், ஒரே வீட்டுல இந்த வெறுப்ப நாம வளர்த்துக்கிறது சரியில்லைன்னு தோணிடுச்சு. ஏன்னா வாழற வரைக்கும் இந்த பந்தங்களை உதற முடியாது, விட்டு விலகவும் முடியாது. அப்புறமா முகம் பார்க்க பிடிக்காம இருந்தா எப்படி வீட்டுல ஒரே வீட்டுல வாழ முடியும்? இந்த எண்ணத்தை மாத்திக்கணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத குற்றம்னு எதுவுமே இல்லை. ஒருத்தரோட மரணம் சகல குற்றங்களையும் அழிச்சு அவங்க தியாகி பட்டியல சேர்த்துருவாங்க. வாழற வரைக்கும் தானே பகையும் கோபங்களும் விரோதமும் தண்டனையும். ஆயுள் முடிஞ்சா கொஞ்ச நாள் பேசி அப்புறமா அந்த நபர் மறக்கப்படுவார். எல்லாரும் யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அப்பாவால இது எப்படி மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? வேற வழி இல்லைங்க. எனக்கும் குமரனுக்குமே அம்மா முகம் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல வைதேகி. தப்புங்க. அவங்க பார்த்த காட்சி அப்படி. அந்த நேரம் ஒரு மனைவிக்குள்ள இருந்த மிருகம் வேகமா தலை தூக்கி பாம்பா மாறி படம் எடுத்து விஷத்தை கக்கியாச்சு. 35 வருஷ தாம்பத்தியத்தை நொடியில எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க அத்தை. அப்புறமா தான் தப்பு புரிஞ்சுது. இப்ப குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சு தண்டிச்சா அவங்க வயசுக்கு தாங்காது. ஏக்கம், குற்ற உணர்ச்சி ரெண்டும் அதிகமாகி விபரீதமா ஏதாவது ஆயிட்டா ஆயுள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விடாது. யோசனை பண்ணுங்க. மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நீ சொல்றத நானும் தம்பியும் செய்யலாம், ஆனா அப்பா செய்ய மாட்டாரு. நான் மெதுவா சொல்றேன். மாமா கிட்ட நாளைக்கு முதல் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வர முயற்சி பண்ணுங்க. வீட்டுல மயான அமைதி தொடர்ந்தா அது நல்லதில்ல. வைதேகி என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும் என்ற நம்பிக்கை அவனிடம் எப்போதுமே உண்டு. இப்ப கூட எனக்கு இது தெரிஞ்சதா அத்தை கிட்ட யாரும் காட்டிக்க வேண்டாம். அது அவங்க குற்ற உணர்ச்சி அதிகமாகும். மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து வைதேகி வேலைகளை பார்க்க மற்ற மூவரும் குளித்து தயாராக வள்ளி எழுந்தே வரவில்லை. வைதேகி உள்ளே போய் பார்த்தாள். அலறிவிட்டாள். வாயில் நுரை தள்ளி சரிந்து கிடந்தாள் வள்ளி. வைதேகி அழைக்க குடும்பமே கூடிவிட்டது. உயிர் இருந்தது. கூடவே ஆம்புலன்ஸுக்கு குமரன் போன் செய்ய அது உடனே வந்து சேர குடும்பமே பதறி புறப்பட்டது. அட்மிட் செய்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போக அப்பா சண்முகம் ஒரு பக்கமாக போய் உட்கார்ந்தார். சரவணனுக்கு நேற்று ராத்திரி வைதேகி சொன்னது 100க்கு 100 சரியெனப்பட்டது. ஒரு நாளைய அப்பாவின் சொற்கள் அம்மாவை கடுமையாக தண்டித்து விட்டது என தெரிந்தது. நான் என் கடமைகளை மனசாட்சிப்படி செய்ய தவற மாட்டேன். ஆனா நம்ம மத்தியில இனி எதுவும் இல்ல. இதுதான் 35 வருட தாம்பத்தியத்தை மூடிவிட்டது. அவனுக்கும் பதட்டம் வந்தது. அவனை விட அதிகமாக வைதேகி பதறினாள். நர்ஸ் வந்து 50,000 பணம் கட்ட சொல்ல வைதேகி தன் கார்டை எடுக்க மாமா சண்முகம் எழுந்து வந்தார். வேண்டாமா, நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேனே, வள்ளி தொடர்பான எந்த ஒரு செலவையும் குழந்தைகள் நீங்க செய்ய வேண்டாம், நான் இருக்கேனே, கடமை எனக்குத்தான். மாமா அது எங்களுக்கும் உண்டு. அவர் போய் தன் காப்பீடு அட்டையை காட்ட எதையுமே அவர்கள் கட்ட சொல்லவில்லை. திரும்பி வந்தார். டாக்டர் வெளியே வந்தார். பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு, ஆக்சிஜன் லெவல் சரியில்லை, ரத்த அழுத்தம் உச்சத்துல இருக்கு, நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கோபம் கொண்ட பிள்ளைகளுக்கு அம்மா என்ற பாசத்தில் பதட்டம் வந்தது. வைதேகி அதிகமாக வேதனைப்பட்டாள். சண்முகமும் சோர்ந்து போனார். தன்னை அவள் குத்தி கிழித்திருந்தாலும் தன் நடத்தையில் சந்தேகப்பட்டு கேவலப்படுத்தி இருந்தாலும் அவள் ஆரோக்கியமாக இருக்கும் வரை அந்த வைராகியம் தொடர்ந்தது. அவளது உயிருக்கு கெடு வைக்கும் சூழ்நிலை வர உள்ளே பதறியது. அவள் இல்லாத வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நம்ம மத்தியில இனி எதுவும் இல்லை. இதை அவர் சொன்ன பிறகு அவரது குணம் தெரிந்து இனி நான் எதுக்கு இருக்கணும் என புறப்பட்டு விட்டாளா வள்ளி? இதை நினைத்ததுமே சண்முகத்துக்கு பதட்டம் அதிகமானது. குடும்பமே அங்குதான் இருந்தது. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வந்தார். எல்லாம் அதே நிலைமையில தான் இருக்கு, சிகிச்சை பெருசா பலன் தரல, சைக்கலாஜிக்கலா அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தோணுது, அதுக்கு குடும்பம் தான் யோசனை செய்யணும்.
சரவணனை அழைத்து கொண்டு தனியாக வந்தாள் வைதேகி. என்னங்க, நேத்து முதல் நான் சொல்றதுதான் நடக்குது. இது மனோ தத்துவம் தான். நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மாமா கால்ல விழுந்து கதறிட்டாங்க அத்தை. நமக்குள்ள இனி எதுவும் இல்லைன்னு மாமா சொன்னது ஆழமா உள்ள இறங்கிடுச்சு. மாமாவால மட்டும்தான் அத்தைய பிழைக்க வைக்க முடியும், இது நிச்சயம். சரி, அப்பாட்ட பேசிரு வைதேகி. சண்முகத்தை நெருங்கினாள் வைதேகி. அவர் காலடியில் அமர்ந்தாள். இப்படி சேர்ல வந்து உட்காருமா. இருக்கட்டும் மாமா, இப்ப நமக்கு அத்தை பிழைக்கிறது முக்கியம். கோபங்கள் ரொம்ப நியாயமா இருக்கலாம், ஆனா அவங்களை இழந்துட்டா அந்த கோபம் குற்ற உணர்ச்சியா மாறிடுமாமா. நான் பகை பாராட்டுறது இல்லம்மா யார்கிட்டையும். தெரியுமாமா, இப்ப அத்தையை மீட்க பணமோ மருத்துவமோ நிச்சயமா உதவ போறதில்ல. உங்க வார்த்தைகளோ ஸ்பரிசமோ தான் அத்தையை எழுப்ப முடியும். அத்தைக்கு நினைவு திரும்பாத காரணமா வார்த்தைகளால பலன் இல்ல. உங்க விரல் தீண்டல் அவங்கள மீட்கலாம் இல்லையா? அவர் முதல் பதிலே பேசவில்லை. மௌனம் தொடர்ந்தது. 10 நிமிடங்களுக்கு பிறகு மெதுவாக எழுந்தார். அதற்குள் டாக்டர் வெளியே வர, நான் உள்ள போலாமா டாக்டர்? தாராளமா, உங்க மனைவி தானே, தாராளமா போங்க சார். சண்முகம் உள்ளே வந்தார். வள்ளி படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலி இருந்தது. அதை நெருக்கமாக போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். மருத்துவ குழாய்கள் உடம்பை முழுமையாக ஆக்கிரமித்திருக்க நினைவே இல்லாமல் கிடந்தாள் வள்ளி. மூச்சு விடுகிறாளா என்பது கூட தெரியவில்லை. ஆஸ்பத்திரியின் மெலிதான ஒற்றை ஆடை. வள்ளி என மெல்ல அழைத்தார். பல முறை அழைத்தும் சின்ன அசைவு கூட இல்லை. திரும்ப திரும்ப முயற்சி செய்தார். பலன் கிட்டவில்லை. வார்த்தைகளால் பலன் இல்லை. ஸ்பரிசம். தன் கரத்தை அந்த உடம்பின் மேல் வைக்க போக, எல்லாம் முடிஞ்சாச்சா, இனிமேதான் நடத்தணுமா? விசுக்கென கைகளை இழுத்து கொண்டார். தலை சுத்தல் மட்டும்தானா, வாந்தி வரலையா? நீ இங்க வந்து 50 நாளுக்கு மேல ஆச்சே. விஷம் தடவிய ஈட்டிகளான வார்த்தைகள். அவ என்னை விட அதிகம் கலரா வாலிப்பா இருக்கிற காரணமா? நான் எல்லாத்தையும் 40 வயசுல நிறுத்தியாச்சு. இப்ப எனக்கு 56 வயசு. நமக்கு மத்தியில இனி எதுவும் இல்ல. அத்தனை சொற்களும் அடி நெஞ்சில் இறங்கி தாம்பத்தியத்தை சாய்த்து விட்டது. ஒரு நல்ல கணவனை கொன்று விட்டது. அதை நினைத்து இப்போது இவளை தண்டித்தால் நானும் அவளை விட மோசமான மனித பிறவி ஆவேன். கூடாது. தன் வீம்பை, ரோஷத்தை, வள்ளியால் பட்ட அவமானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் உடம்பில் தன் வலக்கரத்தை வைத்தார். உடம்பு முழுக்க அந்த கைகள் மிருதுவாக ஊர்வலம் போனது. வாழ்ந்த காரணமாக அவளது உணர்வுகள் புரிந்த மனிதன். தாம்பத்தியம் புனிதம். அந்தரங்கம் என்றுமே ஆபாசம் அல்ல. வாழ்க்கை துணையிடம் மட்டும் அதை பிரயோகிக்கும் போது. தாயின் அணைப்பும் கணவனின் ஸ்பரிசமும் புனிதம். அவரது இடைவிடாத ஸ்பரிசம் வள்ளியிடம் மெலிதான அசைவை கொடுத்தது. இவரது நோக்கம் புரிந்த டாக்டர் முதலில் விலகி போக, அசைவுகள் தெரிந்ததும் டாக்டரை அழைத்தார் சண்முகம். டாக்டர் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்க வெளியில இருங்க, நான் கூப்பிடுறேன். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் அழைத்தார் சந்தோஷமாக. யூ ஹவ் டன் இட் சார். அவங்க சுவாசம் சீராகுது. பல்ஸ் ரேட் கூடியாச்சு. ரத்த அழுத்தம் நார்மலுக்கு வந்தாச்சு. இனி சிகிச்சையே தேவைப்படாது. இந்த யோசனை எப்படி உங்களுக்கு வந்தது? என் மருமக சொன்னா. நினைவு திரும்பினதும் நான் கூப்பிடுறேன். எப்படிப்பா அம்மாவை பழைக்க வச்ச? குமரன் கேட்க, வாடா இங்க, எதையாவது கேட்டுட்டு. நல்லது நடந்தாச்சு, பேசாம இரு. சரவணன் தம்பியை அழைத்து போக சந்தோஷமாக சிரித்தாள் வைதேகி. மாலையே நினைவு திரும்பிவிட்டது. வள்ளி மெதுவாக டாக்டருக்கு நன்றி சொன்னாள். உங்க கணவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை பழைக்க வச்சது அவர்தான். அவரா என்ன பழைக்க வச்சாரு? எப்படி டாக்டர்? அத அவரையே கேளுங்க. அறைக்கு மாற்றிய பிறகு நன்றி கலந்த குற்ற உணர்ச்சியுடன் சண்முகத்தை பார்த்தாள் வள்ளி. கூட்டம் போடாதீங்க, யாராவது ஒருத்தர் இருங்க. மாமா மட்டும் இருக்கட்டும், நாம வெளியில இருக்கலாம். வைதேகி சொல்ல மூவரும் வெளியே வர, உள்ளே சண்முகம். நான் உங்களை பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. கடவுள் மரணத்தை என் கண்ணுல காட்டியிருக்கிறாரு. எந்த புருஷனை நான் தப்பா பேசினனோ அவரே என்னை பிழைக்க வச்சதன் மூலம் கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறாரு. எப்படி என்ன பிழைக்க வச்சீங்க? என் குரல் உன்னை எட்டல, ஆனா விரல் உன் உணர்வுகளை தூண்டி விட்ட காரணமா இயல்பு நிலைக்கே வந்துட்ட. நீ அதிகம் பேசாத. அழுதாள் வள்ளி. வேண்டாம் வள்ளி, பிரச்சனை ஆயிட போது. கண்களை அவர் துளைத்து விட்டார். டாக்டர் வந்து பார்த்து இன்னும் 1 நாள் இருக்கட்டும் என்றார். 1 நாள் வெளியூர் போயிருந்த ஸ்வேதா அலறி அடித்து அப்போதுதான் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தாள். உனக்கு என்னம்மா ஆச்சு? அவளை பார்த்ததும் சண்முகம் சரக்கென வெளியே வர பதட்டமாகிவிட்டாள் வள்ளி. நீ வெளியில இரு, அப்பா உள்ள வரட்டும், நீ போ. நான் இப்பதானமா வந்தேன், என்ன ஏமா எதுவும் சொல்லாம விரட்டுற? நர்ஸ் வந்துவிட அவரை உள்ள அனுப்புங்க சிஸ்டர். ஸ்வேதாவை வெளியே தள்ளி அப்பாவை உள்ளே அனுப்பினாள் நர்ஸ். அண்ணன் தம்பி அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. அம்மாவுக்கு என்னாச்சு? யாருமே பேசலன்னா எப்படிடா?
வைதேகி அவளை தனியாக அழைத்து வந்து காலையில் மயக்கமானது முதல் போன நிமிடம் நடந்தவரை எல்லாம் சொன்னாள். அம்மாவை மன்னிச்ச அப்பாவால ஏன் என்ன மன்னிக்க முடியல? அப்பாவை அசிங்கப்படுத்தினது அம்மா தானே? தான் உளறி விட்டோம் என்பது தெரிய சமாளிக்க பார்த்தாள். பக்கத்தில் வந்த சரவணன், வைதேகிக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு அம்மா பிழைக்கவும் மறைமுகமா வைதேகி தான் காரணம். அப்பாவை உசுப்பி அப்பாவோட ஸ்பரிசம் பட்டதாலதான் அம்மா கண்ணு திறந்தாங்க. எது நல்லது நடந்தாலும் நீ அண்ணிதான் காரணம்னு சொல்லுவ. உண்மை அதுதாண்டி. அம்மா உன் மேல உயிருன்னு நீ பீத்திக்கலாம். ஆனா உன்னை வெளியில தள்ளிட்டு அப்பாதான் வரணும்னு அம்மா சொல்லலையா? கணவன் மனைவி உறவை விட உன்னதமான உறவு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அம்மாவை பார்த்தாச்சுல்ல, கிளம்பு. அந்த ஒரு நாள் அம்மாவுடன் அப்பாதான் இருந்தார். ஒரு நாள் சண்முகம் தான் வள்ளிக்கு சகல சேவைகளையும் செய்தார் ஆஸ்பத்திரியில். இத்தனை சீக்கிரம் அவர் தன்னை மன்னித்து பிழைக்கவும் வைப்பார் என வள்ளி நினைக்கவே இல்லை. தன் கோபமும் 35 வருடங்களாக அவருக்கு தான் கொடுத்த டார்ச்சரும் அவளுக்குள் ஓடியது. அதையெல்லாம் கூட சகித்து கொண்டவர் சண்முகம். மாமியார் நாத்தனார் என எந்த உறவையும் வள்ளி அனுமதித்ததில்லை. தன் அம்மா சகோதரிகளுக்கு வள்ளி அறியாமல் ரகசியமாக உதவுவார் சண்முகம். அது தெரிய வந்தால் பத்ரகாளியாகி ஊரையே கூட்டுவாள் வள்ளி. தன் கணவனின் எல்லாமே தன்னைத்தான் சேர வேண்டும் என்ற குறுகின மனம் படைத்தவள் வள்ளி. இது பல பெண்களுக்கு உண்டு என சண்முகம் பொறுமை காத்தவர். வீட்டில் எல்லா வேலைகளிலும் வள்ளிக்கு உதவுவார். அவள் நினைத்தது நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும். அப்படி ஒரு மூர்க்கத்தனம் வள்ளிக்கு. எந்த முடிவையும் குடும்பத்தில் அவள்தான் எடுக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி மருமகளும் அமைய வள்ளியின் கொடி பட்டொளி வீசி பறக்கத் தொடங்கி அந்த அராஜகத்தின் உச்சம் ஆஸ்பத்திரியில் வந்து முடிந்திருக்கிறது. அவர் மௌனமாக தன் சேவைகளை செய்தார். அதே அளவான பேச்சு. தன் கடமையை செய்து மனைவியை மீட்க உதவிவிட்டார். மறுநாள் மாலையில் டிஸ்சார்ஜ் தந்தார்கள். மருத்துவ காப்பீடு காரணமாக கையை விட்டு பணம் போகவில்லை. அழைத்து போக சரவணன், வைதேகி வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து அறையை சரி செய்ய, எனக்கு தனியா படுக்க தைரியம் இல்ல, அப்பா ரூம்ல இருக்கிறேன். ஸ்வேதா வந்து விட்டாள். நான் உன் கூட இருக்கேம்மா, உன்னை நான் பாத்துக்கிறேன். வைதேகி, அம்மா பொண்ணுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணிடு. நீ சாப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு ஸ்வேதா, அப்பா கோவப்படுறாரு. பேசுனது நீ, தண்டனை எனக்கா? இது என்ன நியாயம்? நான் அப்பாவை கேட்கிறேன் இப்பவே. சரவணா, என்கிட்ட யாரும் பேச வர வேண்டாம். எதையும் நான் மறக்கல. தாலி கட்டின காரணமா தாம்பத்திய தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை மதிக்கிறேன். என்னால அவளுக்கு எதுவும் நேரக்கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். என் நெஞ்சில குத்துன முள்ளு அங்கேதான் இருக்கு. என் ரூம்ல அவ படுத்தா தனக்கு அது பாதுகாப்புன்னு நினைச்சா எனக்கு அதுல தடை இல்லை. மத்தபடி 40ல நிறுத்தினதுதான். எதுவும் தொடராது. என்ன நிறைய பேச வச்சு அவளுக்கு மறுபடியும் உடம்பு அது பாதிக்க வேண்டாம். வள்ளி முகம் நிறமிழந்தது. பிழைக்க வைத்தவர் தன் கடமையை செய்திருக்கிறார். ஆனால் மன்னிக்கவில்லை என்பது புரிய ஏமாற்றமாக இருந்தது. மகளின் மேல் எரிச்சல் வந்தது. ஸ்வேதா கடுப்புடன் உடனே புறப்பட்டு போய்விட்டாள். வைதேகி சரவணனை தனியாக அழைத்து வந்தாள். அப்பா அம்மாவை மன்னிக்கல வைதேகி. அது அத்தனை சுலபம் இல்லைங்க. இது நடத்தையில வச்ச நெருப்பு. ஆனா உங்க அம்மா கிட்ட நீங்க பக்குவமா பேசுங்க. இத்தனை சேரிய நீயே பேசு வைதேகி. இந்த மாதிரி சென்சிட்டிவ் சமாச்சாரங்களை மருமக பேசினா எந்த மாமியாருக்கும் பிடிக்காது. நாங்க என்ன செஞ்சாலும் சில சங்கதிகளை எங்களை தள்ளி நிறுத்திடுவாங்க. பிள்ளைகள் பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். செய்யவும் நல்ல ஆலோசனைகள் சொல்லவும் மட்டும் மருமகள் வேணுமா வைதேகி? இது நியாயமா? பிள்ளைகளை அவங்க பெற்றிருக்காங்க. நாங்க வெளியில இருந்து வந்தவங்க தானே. இதெல்லாம் சமூகத்தோட சாபக்கேடு. கள்ளச்சாராயம் மாதிரி ஒழிக்கவே முடியாது. இது இப்ப முக்கியம் இல்ல. நீங்க நிதானமா அத்தை கிட்ட பேசி படிப்படியா மாமா மனசுல உள்ள கோபத்தை குறைக்க சொல்லுங்க. அவசரப்பட வேண்டாம். வைதேகி மாமியாருக்கு சாப்பாடு செய்து எடுத்து வந்தாள். சண்முகம் ஏடிஎம்முக்கு போயிருந்தார். சரவணன் உள்ளே வந்தான். உங்க அப்பா என்ன மன்னிக்கலையா சரவணா? என்னை பிழைக்க வச்சவரு ஆஸ்பத்திரியில இருந்து எனக்கு எல்லாம் செஞ்சாரேன்னு நான் பூரிச்சு போனேன். இங்க இப்படி பேசுறாரேடா. அம்மா, எல்லாத்துக்கும் நீ அவசரப்படுற. அன்னைக்கு அவசரப்பட்டு விஷத்தை கக்குன, புரிஞ்சு கால்ல விழுந்த. அப்புறமா பதட்டமாகி அட்மிட் ஆகி உயிருக்கு போராடின. அப்பா ஒன்னு மீட்டெடுத்தாரு. உடனே எல்லாம் சரியா போச்சுன்னு எப்படிமா அவசரப்படலாம்? 2.5 மணி நேரத்துல முடிகிற சினிமா இல்லம்மா வாழ்க்கை. உன்ன மாதிரி மத்தவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க சுவிட்ச் போடுற மாதிரி படக்கு படக்குன்னு மாற முடியுமா? அப்பாவுக்கும் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடு. அவரை தொலைச்சு எடுக்காம படிப்படியா மனசு மாற அனுமதி. உடனே பதட்டமாகி நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போக வச்சிடாத. புரிஞ்சுக்கோமா? சரிடா சரவணா. நாளை முதல் அப்பாவும் ஆபீஸ்க்கு போகணும். அதனால அவர் உன் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்காத, சரியா? அப்பா உள்ளே வந்தார். அம்மா சாப்பிட்டு முடித்திருந்தாள். அம்மாவுக்கான மருந்துகளை அவர் தந்தார். கட்டிலில் படுக்காமல் தனக்கு கீழே பெட்ஷீட் போட்டார்.
உங்களால கீழே படுக்க முடியாது. கட்டில்ல நிறைய இடம் இருக்கே. ஒரே கட்டில்ல படுத்தும் 16 வருஷங்களா விலகித்தானே இருக்கிறோம். நாம ஒண்ணும் இடம் ஜோடிகள் இல்லையே. என்ன பேச வைக்காத வள்ளி. 16 வருஷங்களா விலகுனது உடம்புகள் மட்டும்தான். ஆனா இப்போ ப்ளீஸ் படுத்துக்கோ, விளக்கு அணைக்கிறேன், நல்லா தூங்கு. காலையில் எழுந்து அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தாள் வைதேகி. மாமியாருக்கு தேவையான 2 வேளை உணவுகளை ஹாட் பேக்கில் போட்டு பிளாஸ்கில் பாலை ஊற்றி ஜூஸ் பிழிந்து ஃப்ரிட்ஜில் வைத்தாள். மற்றவர்களும் புறப்பட்டு விட்டார்கள். அத்தை, நீங்க தனியா இருப்பீங்களா, இல்ல நான் லீவ் போடணுமா? வேண்டாம்மா, நான் இருந்துப்பேன். சாப்பாடு மொத்தமும் ரெடி. ஜூஸை மட்டும் 1 மணி நேரம் முன்னால ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு குளிக்காதீங்க. ஈரத்துணியை சுடுநீர்ல முக்கி உடம்ப தொலைச்சிக்கங்க. கவனமா நடங்க. நான் போன் பண்றேன். ஏதாவது உடம்பு கஷ்டம் இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க, சரியா? அவளது அக்கறை பார்த்து அப்பாவும் 2 பிள்ளைகளும் நெகிழ்ந்தார்கள். நீ கவலைப்படாம ஆபீஸ்க்கு போ வைதேகி. நான் சுமந்து பெத்த 2 பசங்க இருக்காங்களே, அவங்கள ஒருத்தனாவது என் மேல அக்கறை காட்டுறானா? அப்பாவின் மேல் அம்மாவின் பார்வை இருந்தது. ஆனால் சொல்ல தைரியம் இல்லை. குமரன் முன்னால் வந்தான். அம்மா, நம்ம மேல அக்கறை உள்ளவங்கள நாம எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டோம். அதானே நடக்குது. குமரா, நீ சாப்பிடவா? அண்ணன் தம்பி உட்கார வைதேகி அவர்களுக்கு பரிமாறினாள். இந்த பாரு குமரா, இப்ப ஜாடமாடையா எதுவும் பேசாத. அதுல அத்தை டென்ஷன் ஆனா நமக்கு தான் பிரச்சனை. வேண்டாம். அண்ணி, நீங்க இத்தனை அக்கறை காட்டுறீங்களே, அத அம்மா இப்ப கூட முழுமையா அங்கீகரிக்கல. அம்மாவை சுத்தியே குடும்பம் சொல்லணுங்கிற சுயநலம் இன்னமும் போல. அப்பா லீவ் போட்டு பணிவிட செய்யணும்னு எதிர்பார்ப்பு. இவங்க அவரை பேசின பேச்சுக்கு வேற யாரா இருந்தாலும் தூக்கி வீசி இருப்பாங்க. நீ மெதுவா பேசுப்பா, அத்தையோட காதுல விழுந்து தொலைய போகுது. எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற உங்களை பார்த்தா எனக்கு கோபம் வருது அண்ணி. போடா, சீக்கிரம் புறப்படு. அப்பா அம்மாவிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டார். சீக்கிரம் வந்துருங்க, நீங்க இல்லாம ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு. வைதேகி சகலத்தையும் சரி செய்து ஒரு மாதிரி அவசரமாக புறப்பட்டாள். அவள் போய் 10 நிமிடத்தில் ஸ்வேதா உள்ளே நுழைந்தாள். என்னம்மா, எல்லாரும் உன்னை விட்டு போயாச்சா? அம்மா எதுவும் பேசவில்லை. உனக்கு என் மேல உள்ள கோபம் இன்னும் போலியாமா? நான் உன் மேல கோவப்படுவேனா ஸ்வேதா? நானே உனக்கு போன் பண்ணி வரவழைக்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. அப்பாவுக்கு என் மேல உள்ள கோவம் கொஞ்சம் கூட குறையலம்மா. உன் மேலேயும் அது இருக்கு. நீ பிழைக்கணும்னு ஏதோ செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதையும் அண்ணி சொல்லி செஞ்சிருக்கிறாரு. நீ பழைய இடத்த பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏண்டி ஏண்டி என்ன டென்ஷன் படுத்த வந்தியா நீ? நீ ஏன் டென்ஷன் பண்ற? நிமிந்து நில்லுமா. பழைய கெத்தை ஏன் விடுற? நடுவுல நடந்தத ஒரு விபத்தா நினைச்சுக்கோ. அப்பா கிட்ட நல்லபடியா நட, அது முக்கியம். அண்ணி முன்னால நீ தளர்ந்து நின்னா அவ கை ஓங்கிடும். எனக்கு இந்த வீட்டுல பறிபோன மரியாதைய நீதாம மீட்டு தரணும், ஞாபகம் வச்சுக்கோ. வைதேகி அக்கறையாத்தான் இருக்கா ஸ்வேதா, அதை மறுக்க முடியாது. அப்பாவும் எனக்கு வேண்டியதை செய்யாம இல்ல. இதையெல்லாம் நம்பி நீ உருகிடாத. குழந்தை பிரச்சனையே திரும்பவும் கிளறு, இல்லைன்னா மெத்தனமா இருப்பாங்க. அப்பா சங்கதியில ஒன்ன நீ குத்தவாளியா ஏன் நினைக்கிற? இல்லடி, அப்படி அப்பாவை நான் பேசுனது தப்பு தானே. என் நாக்குல அந்த நேரத்துல சனி. அம்மா, அப்பா நல்லவர் தான். ஆனா புருஷனை இன்னொரு பொம்பளையோட அப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்தா எந்த பொண்டாட்டியால சகிச்சுக்க முடியும்? அப்பா உத்தமனாவே இருக்கட்டும், ஆனாலும் அவரும் ஆம்பளை தானே. நீ என்னடி சொல்ல வர? உன் மேல தப்புன்னு நினைச்சு எப்பவும் நீ குற்ற உணர்ச்சியோடவே நடமாடிட்டு இருந்தா எல்லாரும் உன்னை ஏறி மிதிப்பாங்க. நீ இந்த குடும்பத்தோட தலைவி. உன் பழைய கம்பீரத்தை விட்டுறாத. இன்னொரு சமையல்காரிய இந்த வீட்டுக்கு வர அனுமதிக்காத. அன்னைக்கு என்ன கேடு? நல்லா தானே இருக்கா, செய்யட்டும். தன் வார்த்தைகளால் தான் செய்த தப்பால் மரணத்தை தொட்டு திரும்பி இருந்த வள்ளி நியாயமான ஒரு தாயாக, கனிவுள்ள பெண்ணாக மாறி இருந்தாள். ஸ்வேதாவின் குணம் பிறந்த வீடோ புகுந்த வீடோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் தூக்கம் வராது. அவர்களை குழப்பி தூண்டிவிட்டு அந்த குடும்பத்தின் அமைதியை கெடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவாள். அது பலிக்காமல் போனால் அவர்களை எங்கே வைத்து குழியில் தள்ளலாம் என காத்திருப்பாள். அம்மா இத்தனை நாள் ஸ்வேதாவின் கைப்பாவையாக இருந்தால் இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னை விட்டு விலகுவது போல தெரிந்தது. அது கூடாது. அம்மாவின் ஏகோபித்த ஆதரவில்தான் அவளது செல்வாக்கு குடும்பத்தில் கொடிகட்டி பறக்கிறது. அதை இழக்கக்கூடாது என களத்தில் இறங்கிவிட்டாள். சகோதரர்கள் ஆதரவு அதிகமில்லை. அப்பாவும் எதிரியாகிவிட்டார். அதனால் அம்மாவை முடிந்த அளவு குழப்பினாள். இந்த பாரு, அப்பா விட்டு பயந்து விலகி நிக்காத. இதுக்கு மேல என்னால உடைச்சு பேச முடியல. பசிக்குதுமா. அண்ணி சமைச்சு வச்சிருக்கிறாளா? இருக்கு, சாப்பிடுறியா? உனக்கு மட்டும் தானே இருக்கும், எனக்கு அவ்வளவா தேவைப்படாது. நீயும் வந்து சாப்பிடு. அவள் மாலை வரை அம்மாவுடன் இருந்தாள். முடிந்தவரை அம்மாவை உசுப்பி விட்டாள். அதன் பிறகு புறப்பட்டாள். நான் வந்ததை சொல்ல வேண்டாம், சரியா?
மனம் மாறியிருந்த அம்மாவை பழைய நிலைக்கு திரும்ப வரவைத்து விட்டாள் ஸ்வேதா. தன் உடம்பு தேறி பழைய இயல்புக்கு வள்ளி வர ஒரு வாரம் ஆகிவிட்டது. இப்போது ஒழுங்காக சாப்பிடத் தொடங்கி மருந்துகளை நிறுத்தி பழைய நிலைக்கு முற்றிலும் வள்ளி திரும்பியது தெரிந்ததும் அப்பா தனியறைக்கு வந்து விட்டார். நீங்க ஏன் என்னை விட்டு போறீங்க? என் மேல உங்களுக்கு இப்பவும் நம்பிக்கை வரலையா? இல்ல வள்ளி, உனக்கு ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்பியாச்சு. அதனால இனி என் உதவி தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு வந்திருக்கலாம், ஆனா மனசுல ஆரோக்கியம் இல்ல. பயம் அதிகமாகவே இருக்கு. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல என்னால. கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க தானே சாஸ்வதம். வள்ளி உருகினாள். அவர் பார்வையில் எல்லோரிடமும் ஒழுங்காக இருப்பதாக நடித்தாள். ஓரளவு சண்முகம் நம்பினார். வள்ளி திருந்தி விட்டாள் என நினைத்தார். ஆனால் நடிப்பு என யோசிக்கவில்லை. என்னங்க, கோவப்படாதீங்க. ஸ்வேதா உங்க பொண்ணு. தப்பு செஞ்சவன் நான். எனக்கு ஆதரவா அவ பேசிட்டா. அது தப்புதான். ஆனா அப்பா நல்லவரு. நீ பேசினது தப்பு. அவர் கால்ல விழுமான்னு சொன்னவளே அவதான். ஸ்வேதா கிட்ட இனிமே கோவம் வேண்டாமே. நீங்களே கோவப்பட்டா நம்ம பசங்க அவளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்புறமா வைதேகி மதிப்பாளா? பிறந்த வீடு ஒட்டு மொத்தமா அவளை புறக்கணிச்சா நம்ம பொண்ணு நாதி இல்லாம ஆயிடுவாங்க. அது வேணுமா? நம்ம 3 பசங்கள்ல உங்களோட செல்லம் அவதான். ஆனா இப்ப அவளை நீங்க வெறுத்தா அவ தாங்குவாளா சொல்லுங்க? கண்ணீர் விட்டு அவர் மனதை கரைய வைத்து ஸ்வேதாவை கோவிலுக்கு வர சொல்லி அப்பாவை அழைத்து போய் அங்கே ஸ்வேதா கதறி கண்ணீரை கொட்டி அவருக்கு மனது இளகிவிட்டது. இவர்கள் சீக்கிரமே வெளியே போய்விட வேலைகளை முடித்து கதவை பூட்டிக் கொண்டு இறங்கினாள் வைதேகி. நேரம் இருந்ததால் கோவிலுக்குள் வந்தாள். அங்கே அப்பா மடியில் தலை வைத்து ஸ்வேதா ஆடும் கண்ணீர் காட்சியை பார்த்து விட்டாள். கடந்த 4 நாட்களாக தான் மட்டும் சமையல் கட்டில் இருக்கும்போது உள்ளே வரும் மாமியாரின் கனிவு மறைந்து மூர்க்கம் தலை தூக்குவது வைதேகிக்கு புரிந்தது. இப்போது கோவில் காட்சி. ஸ்வேதா களத்தில் இறங்கி அத்தை நெஞ்சில் நஞ்சை கலக்க தொடங்கிவிட்டாள் என புரிந்தது. அப்பாவிடம் இழந்த அன்பை மீட்கும் முயற்சி. தனியாக வந்தாள் வைதேகி. இதில் அவளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் பல வீடுகளில் பிறந்த வீட்டாரின் அமைதியை கெடுக்க இந்த நாத்தனார் ஜாதி ஏன் அலைப்பாய்கிறது என அவளுக்கு புரியவில்லை. அண்ணி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க காரணமா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அவார்ட் தர போறாங்களா? அதை நான் எதிர்பார்க்கலையே குமரா. உங்க அண்ணன் என்ன முழுமையா நம்புறாரு. நீ பாசம் வச்சிருக்க. இந்த ஆதரவு போதாதா? அண்ணி, அம்மாவை நீங்க மரியாதை குறைவா பேசணும்னு நான் சொல்லல. ஆனா டாமினேட் பண்ணா அனுமதிக்காதீங்க ஸ்வேதா. அனுமதிக்காதீங்க. ஸ்வேதா கொஞ்சம் லூஸ் ஆயிட்டா. குடும்பத்துல பெரிய குண்டா வைப்பா. குழந்தை மாதிரி கொஞ்சி நடிப்பா. ஆனா நம்பர் 1 கிரிமினல் அவ. ஜாக்கிரதை. குமரன் பேசியது கோவிலில் ஞாபகம் வந்தது. அன்று மாலை அவள் வீடு திரும்பி தன் வேலைகளை செய்ய வள்ளி அவளை நெருங்கினாள். நான் கோயில்ல குறி கேட்டேன். நீ 1 மண்டலம் கடுமையா விரதம் இருந்து பூஜைகள் பண்ணா நிச்சயம் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு சித்தர் சாமி. விரத முறைகளை நான் சொல்றேன் என ஆரம்பித்து ஒரு பட்டியல் போட்டாள் வள்ளி. அதில் சரவணனுடன் ஒரே அறையில் படுக்கக்கூடாது போன்ற விதிகள். பெரும்பாலும் கணவன் மனைவியை பிரிக்கும் விரதம். அவன் இதெல்லாம் நம்ப மாட்டான். நீ தாயாக ஆசைப்பட்டா அவனுக்கு சொல்லி புரிய வச்சு சம்மதிக்கவே. சரிங்கத்த. வள்ளி சிரித்தாள். அப்பாவை கோவிலில் இருந்து ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவும் மகளும் வீட்டுக்கு வர இந்த யோசனையை சொன்னது ஸ்வேதா. 1 மண்டலம் பிரிஞ்சிருந்தா குழந்தை எப்படி ஸ்வேதா? நீ சும்மா இருமா. 2 வருஷமா சேர்ந்துதான் இருக்காங்க. என்ன வாழ்ந்தது? ரெட்ட பிள்ளையா பத்து தந்தா? அப்பா மட்டும் நம்ம பக்கம் வந்தா போதாது. முதல்ல சரவணன், அப்புறமா குமரன். அண்ணன் காலையில 6க்கு போனா ராத்திரி 11 மணிக்கு வரான். அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுற அந்த ராத்திரி நேரத்தை 48 நாட்களுக்கு உடைச்சா நல்ல பலன் கிடைக்கும். எப்படி அண்ணன் மனசை மாத்தணும்னு நான் ஐடியா தரேன். முதல்ல விரதத்தை ஆரம்பிக்கட்டும். இரவு 11 மணிக்கு சரவணன் சாப்பிட்டு உள்ளே வந்தான். தூக்கம் வருதா? நான் பேசலாமா? தாராளமா பேசு வைதேகி. அத்தை ஒரு சித்தரை பார்த்திருக்காங்க என ஆரம்பித்து 1 மண்டல விரதம் பற்றி சொன்னாள் வைதேகி. 48 நாள் நீ தரையில தனியா படுக்கணுமா? நாம இப்ப பேசுற இந்த 1 மணி நேரமும் இல்லாம போணுமா? இப்படிலாம் குழந்தை உருவாகணும்னு அவசியம் இல்ல வைதேகி. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அத்தை இதையும் சொன்னாங்க. அவன் சுத்தமா நம்ப மாட்டான். உனக்கு குழந்தை வேணும்னா அவனை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. நீ என்ன கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கிறியா? இல்லைங்க. சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு கல்யாணமான இந்த 2.25 வருஷத்துல உங்க உறவுகள் யார பத்தியாவது நான் உங்ககிட்ட தப்பா பேசியிருக்கிறேனா? நிச்சயமா இல்ல. அம்மா உங்ககிட்ட எப்படி கடுமையா பல சமயம் பேசுறாங்கன்னு நானே தற்செயலா பார்த்து, இல்லன்னா குமரன் சொல்லி தெரிஞ்சு உன்னை கேட்டா கூட நீ குறையா சொல்ல மாட்ட. என்கிட்ட எதையும் நீ சொல்றது இல்லைன்னு எனக்கே உன் மேல சில சமயம் கோவம் கூட வரதுண்டு. அதாவது புருஷன் கிட்ட ஒரு மனைவி எல்லாத்தையும் சொல்லி அமைதியை கெடுக்க கூடாதுங்கிறது என் கருத்து. இப்ப கூட விரத ஆலோசனை அத்தட்டு வரல. என்ன சொல்ற?
அத்தைய பழையபடி மாத்தவும் இந்த வீட்டுல தான் இழந்த செல்வாக்க மீட்கவும் ஸ்வேதா பாடுபடுற மாதிரி தெரியுது. நான் இப்படி யோசிக்கல. ஆனா அம்மா கிட்ட அந்த பழைய கெத்து வந்த மாதிரியே தோணுது அண்ணன்னு குமரன் சொன்னான். அத்தை மேல தப்பு இல்ல. அத கொண்டு வந்தவ நிச்சயமா ஸ்வேதா தான். நாம எல்லாரும் போனப்புறம் அவ இங்க வரா. சாயங்காலம் வரைக்கும் இருந்து அத்தைய மூளைச்செலவு செய்யறா. இருக்கலாம். அவ வரான்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவ போடுற பெர்ஃப்யூம் வாசனை சொல்லுது. நான் சாப்பாடு அதிகமா வைக்கிறேன். அத்தை அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இவ சாப்பிடுறா. இவளால மத்தியானம் வாழைப்பழம் சாப்பிடாம இருக்க முடியாது. அத்தை சாப்பிட மாட்டாங்க. எண்ணிக்கை குறையுது. அடேங்கப்பா, நீ போலீஸ் வேலைக்கு போயிருக்கலாம். இங்க வர்றத சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பா. கோவமா இருந்த அத்தை மனச மாத்திட்டா. மாமாவை கன்வின்ஸ் பண்ண அத்தைய தூண்டி விட்டு கோயிலுக்கு வரவழைச்சு அழுது நாடகமாடி சாதிச்சிட்டா. அடுத்தது நம்ம 2 பேரையும் பிரிக்கிற முயற்சி தான் இந்த மண்டல விரதம். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் இந்த 2.25 வருஷத்துல இந்த மாதிரி பேசினதே இல்ல. என்னை மன்னிச்சிருங்க. அவள் தோள்களில் தன் கைகளை பதித்தான். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா வைதேகி? எதுக்கு மன்னிப்பு? என் தங்கச்சி சரியான கிரிமினல்னு எனக்கு நீ சொல்லித்தான் தெரியணுமா? தான் ஆதரவ இந்த வீட்டுல இழந்தாவ அதை மீட்டெடுக்க எல்லா வேலையும் செய்வா. அப்பாவும் போனா போட்டோம் மகளாச்சேன்னு அவரை மன்னிச்சிருப்பாரு. அம்மாவுக்கு இந்த வீட்டுக்கு குழந்தை வரணும்னு ஆத்மார்த்தமான எண்ணம் உண்டு. அதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஸ்வேதா அதை விரும்பல. அவளும் அவ குழந்தையும் தான் இந்த வீட்டை ஆளணும்னு விரும்புறா. அதுக்கான ஆரம்ப வேலைகள் தான் இந்த மண்டல விரதம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா வைதேகி? நமக்கு எதிரிகள் வெளியே இல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொந்த ரத்தம் தான் விரோதிகள். பால பருவத்துல கூடி விளையாடின உடன்பிறப்புகள் பருவம் வந்ததும் உலகம் புரிஞ்சதும் தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததும் தன் சொந்த சகோதரர்களையே எதிரியா நினைச்சு ஆட்டத்தை தொடங்குறாங்க. இன்னைக்கு ஊடகத்துல தெரிஞ்சவங்க மத்தியில சமூக வலைதளத்துல நீ எங்க பார்த்தாலும் குடும்ப சண்டை தான் தலை விரிச்சாடுது. குத்தங்கள் ஆரம்பமாகிற இடமே குடும்பம் தான். குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வாங்க கியூல நிக்கிறாங்க. சொத்து தகராறு, பாக பிரிவினை, பெத்தவங்களை கைவிடுற பிள்ளைங்க, கள்ள உறவு. காரணம் ஒண்ணு பணம், இல்லைன்னா பாலியல் குற்றங்கள், குடிப்பழக்கம். அப்பப்பா, முடியல வைதேகி. அவள் மௌனமாக இருந்தாள். இத பாரு, காலையில அம்மா உன்னை கேட்பாங்க. நான் சொன்ன அத்தை அவர் ரொம்ப கோவப்பட்டாரு, முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லிட்டாருன்னு நீ பேசிரு. அம்மா உடனே பேச மாட்டாங்க. ஸ்வேதா யோசனையை கேட்டுட்டு வருவாங்க. ஏன்னா அப்பாட்ட பேசினா எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் சண்டை போடாம இருங்க. குடும்ப நிம்மதி முக்கியம். இந்த எண்ணம் எல்லாருக்கும் குடும்பத்துல இருக்கணும் வைதேகி. அதை குலைக்க நினைக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். குழந்தை வரவு குடும்ப பெரியவங்களுக்கு ஆனந்தம் தான். ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு கணவன் மனைவியோட பர்சனல் மேட்டர். தவிர உணர்வு பூர்வமான சங்கதி, மனசை புண்படுத்துற சங்கதி விட்டுரு. அம்மா எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணிட்டு அப்பா சகலத்துக்கும் பொறுத்து போய் இந்த வீடு ஒரு மாதிரி சர்வாதிகாரத்துல இருந்தது. அப்பாவை அசிங்கப்படுத்தி அம்மா தான் மெஜாரிட்டிய இங்க இழந்தாச்சு. வீடோ நாடோ ஆட்டம் போட்டா ஆண்டவன் தண்டிச்சிருவான். விட்டுரு, நான் பேசிக்கிறேன். மறுநாள் காலை எழுந்ததும் வைதேகி சமையல் கட்டில் இருக்க வள்ளி பூனை மாதிரி வந்தாள். சொன்னியா வைதேகி? அத்தை ஏன் சொன்னோன்னு ஆயிடுச்சு. அவர் இப்ப கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னை அடிக்காத குறைதான். நடுங்கி போயிட்டேன். விட்டுரு, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல அத்தை. நீங்க பேசுங்க. எனக்கு குழந்தை வேணும்னு அழுது ஆகாத்தியம் பண்ணி காரியத்தை சாதிக்க வேண்டிதானே? அதெல்லாம் உன் பொண்ணுக்கு நல்லா வரும்மா, வைதேகிக்கு வராது. வந்தாலும் என்கிட்ட எடுபடாதுமா. சொன்னபடி உள்ளே வந்தான் சரவணன். நீ ஏண்டா இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வர? நான் சமையல் கத்துக்க போறேன். ஏன்னா இந்த வீட்டுல சமையல்காரி வந்து ரவிக்க போடாம நடமாடினா 3 ஆம்பளைங்க இருக்கிறோம். ஒரு நேரம் போல இருக்காது. அதுக்காக வைதேகியே பாடுபட முடியாது. அதனால நானும் கத்துக்கிட்டா 2 பேரும் சமைக்கலாம் இல்லையா? வைதேகி கஷ்டங்களை நான் மட்டும்தான் பங்கு போட்டுக்க முடியும். போட்டு கொடுக்கறவங்க யாரும் உதவ வர மாட்டாங்க. நீ யார இப்ப தாக்குற? உனக்கே புரியும். வைதேகி, நீ சமையல கவனி. அம்மா நீ என் கூட வா. ஏன், அவ விரதம் இருந்தா என்ன தப்பு? குழந்தை வேண்டிதான் இந்த விரதம், அதை புரிஞ்சுக்கோ. அத நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு அம்மா கிட்ட பிள்ளை பேசுற பேச்சாடா இது? கோவப்படாதம்மா. 35 வருஷமா தாம்பத்தியம் நடத்தின புருஷனையே நீ கேட்க கூடாத கேள்விகளை எல்லாம் கேட்டாச்சு. உன்னை விடவா நான் தப்பா பேசிட்டேன்? அம்மா முகம் இருண்டு போனது. சாரிம்மா, இப்ப நான் பேசினது உன்னை புண்படுத்தி இருக்கும். அதுக்குத்தான் மன்னிப்பு. உன்னை நோகடிக்கிற எண்ணம் எனக்கு கடுகளவும் இல்ல. எது சொன்னாலும் நீ சுயமா சொல்லு. மத்தவங்க பேச்ச கேட்டு நீ இங்க வந்து பேசாத, புரியுதா? குழந்தை சங்கதியில அவ ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. லேசா பிரச்சனை என்கிட்டதான். அதனால அவளை நீ விமர்சனம் பண்றத நிறுத்து. அப்பாவை ஒருவேளை அவர் மகள் கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம், என்ன முடியாது. பிள்ளைகள் தன் மனைவியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுற அம்மாவா நீ இருமா.
அப்பதான் குழந்தை வரும். வந்தவளை போட்டு குத்திக்கிட்டே இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் விலகி தன் அறைக்கு நடக்க அம்மாவுக்கு கண்களை இருட்டியது. இந்த அளவுக்கு சரவணன் என்றுமே பேசியதில்லை. அம்மா அப்படியே உட்கார்ந்து விட்டால். சகலமும் ஒரு ஓரமாக நின்று அப்பா சண்முகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அன்று இரவு வள்ளி சோர்வாக இருந்தாள். சண்முகம் ஆபீஸ் முடிந்து உள்ளே வந்தார். பிள்ளைகள் யாரும் வீடு திரும்பவில்லை. அவர் குளிக்க போனார். காலையில் வள்ளி ஸ்வேதாவுக்கு போன் செய்ய, என்னம்மா விரத யோசனை வெற்றியா? அடிப்போடி, அவன் என்ன விளாசி தள்ளிட்டான் என ஆரம்பித்து அம்மா சகலமும் சொன்னாள். இனிமே குழந்தை விஷயத்துல தலையிடாதன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். நீ ரகசியமா வந்து போறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கோயில் போனது, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணது கூட தெரிஞ்சிருக்கு. ஜாட மாடியா பேசி உன்னை பிரிச்சு எடுத்துட்டான். 6 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறவனுக்கு எப்படிமா தெரியுது? அண்ணிய லேசுப்பட்டவன் நினைக்காத. டாக்டரை கையில போட்டுக்கிட்டு உன் பிள்ளை மேல பழிய போட்டிருப்பா. அவன் நம்ம டாக்டர் டி. நீயா அவளை படிக்க வச்ச? சும்மாருமா, அண்ணன் இந்த அளவுக்கு என்னைக்கு பேசியிருக்கிறான்? அவ புத்திசாலி, மார்க்கெட்டிங் அதிகாரி. யார்கிட்ட எப்போ என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியுமா? போதுண்டி, என்ன அவன் கிழிச்சு தொங்க விட்டுட்டான். என் மேல சரவணனுக்கு ஏற்கனவே அப்பா சங்கதியில அபிப்பிராயமே குறைஞ்சு போச்சு. இப்ப சுத்தமா இல்ல இதுல நீ. இனி தலையிடாம இருந்தா மரியாதை மிஞ்சும். என்னையாவது அம்மான்னு மன்னிப்பான். உன் மேல கோலகாண்டுல இருக்கான் சரவணன். நீ இந்த பக்கம் ஒரு வாரம் தலை காட்டாத, போன்ல பேசிக்கலாம். அவர் குளித்து விட்டு வந்தார். உடம்புக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே உனக்கு? ஏன் திடீர்னு கேக்குறீங்க? சோர்வா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. வள்ளிக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்மேல் அவர் அக்கறையாக இருக்கிறார் என புரிந்தது. காஃபி போட்டு எடுத்து வந்தால் குடித்தார். நமக்கு ஒரு பேரப்பிள்ளை வேணும்னு நான் ஆசைப்பட்டா அது தப்புங்களா? அதனால சித்தர்கிட்ட குறி கேட்டேன். மருமகளை விரதம் இருக்க சொன்னாரா ஒரு மண்டலம்? அம்மாவுக்கு அதிர்ச்சி. அந்த மாதிரி யாரையும் வள்ளி பார்க்கவில்லை. ஸ்வேதா சொல்ல சொன்ன பொய் அது. அப்பா கேட்டது குழப்பமாக இருந்தது. என்ன பாக்குற வள்ளி? ஸ்வேதா சொன்ன பொய்க்கு இவர் எப்படி உயிர் கொடுக்கிறாருன்னு பாக்குறியா? நீ காலையில சரவணன் கூட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். வேண்டாமே, உன் பொண்ணு புதுசு, புதுசா ஆரம்பிக்கிற மருமகள் சந்தோஷமா வாழ்றதுல இவளுக்கு என்ன கஷ்டம்? நம்ம பொண்ணை பத்தி நீங்களே தப்பா பேசினா எப்படிங்க? நடிக்காத வள்ளி, கஷ்டமா இருக்கு. வைதேகி மாதிரி ஒரு மருமகள் கிடைக்குமா? இத நான் சொன்னா மருமகள் கூட சேர்த்து என்ன நீ சந்தேகப்படலாம். என்னங்க என்ன பேசுறீங்க? ரத்த பந்தம் இல்லாத ஒரு ஆண் கூட பொண்ணுக்கு நியாயமான பாசமோ மரியாதையோ இருந்தா அதை கொச்சப்படுத்தாம இப்பெல்லாம் சொந்த உறவுகளே விடுறதில்ல. ஸ்வேதா நிறைய தப்பா யோசிக்கிறா. குடும்ப நிம்மதியை கெடுக்க ஒத்த கால்ல நிக்கிறா. நீ சிபாரிசு பண்ணி கோயிலுக்கு அவ வந்து என் மடியில சாஞ்சு அவ அழுதது உச்சகட்ட நடிப்புன்னு எனக்கு தெரியும். ஒன்ன தவிர நம்ம வீட்டுல அவளுக்கு யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? விட்டுவள்ளி, நமக்கு வயசாகுது. இன்னும் 10 வருஷம் போனா கையில பணம் இருந்தாலும் உடம்புல சுத்தமா தெம்பு இருக்காது. அப்போ இந்த 2 பிள்ளைகள் தான் வேணும் நமக்கு. ஸ்வேதா தான் காரியம் ஆற வரைக்கும் தான் நம்மளோட இருப்பா. அப்புறமா எட்டி கூட பார்க்க மாட்டா. நம்ம அதிர்ஷ்டம், வைதேகி இப்ப வரைக்கும் நல்ல மருமகளா இருக்கிறா. நாமும் அதை புரிஞ்சு கண்ணியமா நடந்துகிட்டா நமக்கு அது நல்லது. நீ உன் மகள் பேச்ச கேட்டு நடக்கிற காரணமா மகன்களை இழந்தா நஷ்டம் நமக்கு தான். வள்ளி, சாரி உனக்கு தான். நம்மளை விட குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை அவங்க 2 பேருக்கும் அதிகமா இருக்கும். அத புரிஞ்சு ஸ்வேதா பேச்ச கேட்டு ஆடாம நீ இருந்தா உனக்கு நல்லது. இதுக்கு மேல என்ன பேச வைக்காத. காலையில் மகன், மாலையில் அப்பா தாளித்து விட்டார்கள். 3 நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் அந்த டாக்டர் அகிலா போன் மூலம் வைதேகியை அழைத்தாள். உன் புருஷனை கூட்டிக்கிட்டு ராத்திரி 8 மணிக்கு கிளினிக் வா வைதேகி. எதுக்கு டாக்டர்? காரணத்தை சொன்னாதான் வருவியா? டாக்டரின் குரலில் சூடு கணிசமாக இருந்தது. வரோம் டாக்டர். உடனே சரவணனை போனில் அழைத்து விவரம் சொன்னாள். இருவரும் 7:30 மணிக்கு கிளினிக் வந்து விட்டார்கள். கோவப்பட என்ன இருக்கு? நாம ஒன்னும் தப்பா பேசலையே. அழைப்பு வர இருவரும் உள்ளே வர, இனிமே உங்க 2 பேருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் தர முடியாது. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். இந்த பாரு வைதேகி, உன் மேல உள்ள கோவத்தை வச்சு என்ன அசிங்கப்படுத்தினா என்ன அர்த்தம்? டாக்டர், சத்தியமா உங்க கோவத்துக்கான காரணம் எங்களுக்கு புரியல. என் தங்கச்சிக்கு எங்க குடும்பத்துல சில பேருக்கு நீங்க பிரசவம் பார்த்த காரணமா, ஏற்கனவே பார்த்த டாக்டர் விட்டுட்டு அம்மா சொன்னாங்கன்னு உங்ககிட்ட வந்தோம். எல்லாம் சரி சரவணன். நேத்து உங்க தங்கச்சி ஸ்வேதா இங்க வந்து என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணி பணம் தந்து அண்ணனுக்கு குறைபாடு இருக்குன்னு பழி போட சொன்னாலான்னு கேக்குறா. என்ன நினைச்சா அவ? காசை வாங்கிக்கிட்டு பொய்யான ரிப்போர்ட் தர்ற டாக்டர்னு என்ன நினைச்சாளா? இதுக்காக அவன் மேல நடவடிக்கை எடுக்க என்னால முடியாதா? அவளுக்கு வைதேகி மேல பகை இருக்கலாம். அது உங்க குடும்ப விஷயம். அதுக்கு நானா கிடைச்சேன்? சரவணன் எழுந்து விட்டான். டாக்டர், இதுல எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இது சத்தியம் டாக்டர். என்னங்க, விடுங்க. நான் குழந்தை பெத்துக்கிறத தடுக்கணும். அதுதான் அவன் நோக்கம்.
இவங்க கூட நமக்குள்ள நல்ல உறவை கெடுக்க இதை செஞ்சிருக்கிறா. நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் டாக்டர். இனிமே நீங்களே மன்னிச்சாலும் நான் உங்ககிட்ட சிகிச்சைக்கு வர்றதுல நியாயம் இல்ல. மன்னிச்சிருங்க டாக்டர். கும்பிட்டு வைதேகி வெளியேற சரவணன் எரிமலையாக வெளியே வந்தான். அவளை என்ன செய்யறேன் பாரு. முதல்ல இப்படி உட்காருங்க. நீ இதுல என்ன சமாதானப்படுத்தாத வைதேகி. இது துரோகம். உன் மேல மோசமான ஒரு பழிய சுமத்தி ஒரு நல்ல டாக்டரையும் ஸ்வேதா அசிங்கப்படுத்தியிருக்கா. இனிமேலும் அவளை மன்னிக்கணுமா? மன்னிக்க நான் சொல்லல. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலன்னு ஸ்வேதா சத்தியம் பண்ணுவா. அத உங்க அம்மா நம்புவாங்க. இந்த மாதிரி பேச்சு வரும்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் டாக்டர் ரூம்ல நுழைஞ்ச முதல் எதுக்கும் இருக்கட்டும்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வீடியோ பதிவு பாக்கெட்ல ஆன் பண்ணி வச்சுட்டேன். டாக்டர் அதை கவனிக்கல, பொய்ன்னு ஸ்வேதா சொல்ல முடியுமா? உருவம் உயர்த்தினாள் வைதேகி. நீங்க பெரிய புத்திசாலி. ஆனா உங்க தங்கச்சி உங்களை விட புத்திசாலி. என்ன உளர்ற? உளரலப்பா. பணம் தந்து உங்க மேலதான் குறைன்னு டாக்டர் நான் சொல்ல வச்சதா அவ உங்க அம்மா கிட்ட சொல்லல. நேரடியா அத்தனை பெரிய டாக்டர் கிட்டே அவ சொல்லி இருக்கிறா. என்ன ஒரு துணிச்சல் இருந்தா ஒரு பெரிய டாக்டர் மேல அவ பழி போடுவா? அதான் சொல்றேன் வைதேகி. இருங்க, நான் பேசி முடிக்கல. அப்படி ஒரு பழிய கூசாம டாக்டர் மேல போட்டவன் நானே பிளான் பண்ணி டாக்டர் பேச வச்சு வீடியோ எடுக்க வச்சேன். அதுக்கு நீங்களும் உடங்கன்னு உங்களையும் குத்தம் சாட்டுவா. டாக்டர் என்னோட ஆள்னு குற்றம் சாட்டின அப்புறம் வீடியோ டாக்டர் சம்மதத்தோட எடுத்தேன்னு சொல்றது கஷ்டமா? இத்தனை பெரிய பழிய உன் மேல போட்டுட்டு டாக்டர் அதுக்கு உடந்தேன்னு குற்றம் சாட்டின ஒரு கட் த்ரோட் கிரிமினலை சும்மா விட சொல்றியா வைதேகி? இந்த பாருங்க, இப்படி நான் சொல்லல. வீட்டுல போய் அதை சொல்லி வீடியோவை மாமா அத்தைக்கு காட்டுறத நான் தடுக்கல. மாமாவுக்கு நிச்சயமா இது தெரியணும். ஏற்கனவே மகளோட நிறம் தெரிஞ்ச அப்பா அவரு. அத்தைக்கும் இவள தெரியும். ஆனா தான் மகளை விட்டு தராம மழுப்புவாங்க. முடிஞ்சா டாக்டரை குறை சொல்லுவாங்க. இல்லைன்னா அழுக ஆர்ப்பாட்டம்னு அடுத்த கட்ட நாடகம் அரங்கேறும். இவ செய்யற தப்புக்கு பெத்தவங்க என்ன செய்வாங்க? அது உண்மை. ஆனா அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்கலாம் இல்லையா? அதுவும் முடியாது. இது உங்க அப்பா வீடு. அம்மாவையும் விட முடியாது. அவங்க பெருசா நாடகம் ஆடி ஸ்வேதாவை உள்ள கொண்டு வந்துருவாங்க. தடுக்கிற உரிமை நமக்கு இல்லைங்க. நாம தனியா போயிட்டா எல்லா உரிமைகளும் உண்டு இல்லையா? இதெல்லாம் குமரனுக்கும் தெரிஞ்சா அவன் இருப்பான் அந்த வீட்டுல. இவளை மனசுல வச்சு பெத்தவங்களை நாம தண்டிக்கணுமா? அம்மாவும் மகளும் சேர்ந்து ஆட்டம் போடுவாங்க. உங்க அப்பா பாவம். தண்டனை அவருக்கு தான். ஏற்கனவே ஒரு தடவை செய்யாத தப்புக்கு பழி சுமந்தவர நீங்களும் தண்டிக்கணுமா? ஸ்வேதா எதிர்பார்க்கறது அதைத்தானே. அண்ணன் தம்பி 2 பேரையும் அனுப்பிட்டு தனி காட்டு ராணியா உங்க வீட்டுல ஆட்சி நடத்த ஆசைப்படுறா. அதுக்கு நீங்க வழிவிட போறீங்களா? யோசனை பண்ணுங்க. சரவணன் வைதேகி வீடு திரும்பினார்கள். 2 பேரும் ஒன்னா வரீங்க? டாக்டர் அகிலா அவசரமா வர சொன்னாங்க, போனோம். இனிமே உங்களுக்கு சிகிச்சை பண்ண முடியாதுன்னு எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. வைதேகி உள்ளே போய்விட்டாள். அப்பா எழுந்து வந்தார். அம்மா கடுப்பாகி விட்டாள். ஏன், என்னாச்சு அவளுக்கு? நான் பேசுறேன். நீ பேசுறதுக்கு இனிமே தேவை இருக்காது. அவங்க பேசினதை கேளு. அப்போதுதான் குமரன் உள்ளே நுழைந்தான். சரவணன் மொபைலை இயக்கி ஸ்பீக்கரில் போட டாக்டர் அகிலா பேசியது தெளிவாக கேட்டது. அடுத்த அரை மணியில் ஸ்வேதாவின் முகம் பிறந்த வீட்டில் கிழிந்து தொங்கியது. அத்தனை பேர் முகங்களும் மாறிவிட்டது. குறிப்பாக வள்ளி வெளிரி இதை எப்படி மழுப்பலாம் என யோசிக்க அப்பா சண்முகம் முன்னால் வந்தார். வள்ளி, நீ என்ன அசிங்கப்படுத்தினப்போ என் பசங்க என் பக்கம் நின்னாங்க. இவ என் மேல சேர்த்தவாறு இறைச்சா. இவ மருமகளோட சேர்த்து ஒரு நல்ல டாக்டரையும் கேவலப்படுத்திருக்கிறா. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. இவளுக்காக நீ அழுது வக்காலத்து வாங்கி நானும் போனா போட்டோம் பெத்த மகளாச்சேன்னு மன்னிக்க நினைச்சா தப்புக்கு மேல தப்பு பண்றாளே. இல்லீங்க, நம்ம ஸ்வேதா ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டா. குமரன் நெருங்கினான். அம்மா, ஒருவேளை அண்ணியும் அந்த டாக்டருமா சேர்ந்து சதி செஞ்சது உண்மையா இருக்குமோ? உன் மக மாதிரி ஒரு உத்தமி மேல இப்படி ஒரு பழி வந்திருக்கே, என்ன செய்யலாம்? அவன் கிண்டலாக பேசுகிறான் என்பது தெரிந்து விட்டது வள்ளிக்கு. இது கொஞ்சம் முன்னால தெரிஞ்சிருந்தா அம்மா ஸ்வேதாக்கு போன் போட்டு இதை எப்படி சமாளிக்கலாம்னு அம்மா கேட்டிருப்பாங்க. அவ பெரிய தில்லாலங்கடி கிரிமினல் ஆச்சே. தான் தப்பிச்சுக்க சூப்பர் ஐடியா தந்திருப்பா. போதுண்டா குமரா, நம்ம வீட்டுல பிறந்த பொண்ண இந்த அளவுக்கு கழுவி ஊத்துறது நியாயம் இல்ல. அம்மா, ஓம் பொண்ணு இந்த வீட்டுல பிறந்தவதான். ஆனா இன்னொரு வாரிசு இங்க பிறந்துடக்கூடாதுன்னு என்ன வேலை செஞ்சிருக்கிறா? அந்த டாக்டர் பொய்ன்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்டுக்காக உழைக்கிற அண்ணி மேல எத்தனை மோசமான அபாண்ட குற்றச்சாட்டு! குமரன் படபடவென புரிந்து விட்டான். சரவணன் தொடர்ந்து மௌனம் காக்க, அண்ணன், நீ எதுவும் பேசாம இருந்தா எப்படி? அதான் ஸ்வேதா பேசிட்டாள இருந்ததா வைதேகி சொன்னப்பவே என்னவோ விபரீதம்னு நான் உஷாராயிட்டேன். எதுக்கும் இருக்கட்டும்னு மொபைல் வீடியோவை ஆன் பண்ணி சட்டப்பையில போட்டுட்டு உள்ள போனேன்.
இல்லன்னா டாக்டர் சொன்னதா நீ சொன்னா அம்மா ஒப்புக்க மாட்டாங்க அண்ணன். இதுக்கு மேல நாம 3 பேர் இந்த வீட்ல இருந்தா ஆபத்து. முதல்ல அப்பா, இப்ப அண்ணி, நாளைக்கு உன்னையும் என்னையும் கூட ஸ்வேதா விட்டு வைக்க மாட்டா. என்னடா பேசுற நீ? அம்மா, இதுக்கு மேல நீ அவளுக்கு ஆதரவா எங்க காதுபட பேசினா உனக்கு அம்மாங்கிற மரியாதை கூட மிஞ்சாது. குமரா, வேண்டாம், இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அண்ணன், அண்ணி ஒரு தாய் மாதிரி நடந்தும் அவங்க மேல பழி சுமத்துறா ஸ்வேதா. அப்படின்னா நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடந்து ஒருத்தி வந்தா அவ நிலைமை இன்னும் மோசமாகுமே. சரவணா, அவன் சொல்றது தப்பு இல்ல. நீ வைதேகி கூட தனியா போயிடு. குமரன் விரும்புனா அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க கூட இருக்கட்டும், அப்புறம் அவனும் தனியா போகட்டும். நான் இத சொன்னப்பா, வைதேகி ஒப்புக்கல. வைதேகி, வெளியில வாமா. இதோ வந்துட்டேன் மாமா. என்ன மாமா? உன் மேல இத்தனை அவதூறு படிஞ்சோ நீ செய்யாத தப்புக்கு பழி சுமந்து இந்த வீட்டுல வாழ வேண்டிய அவசியம் என்னம்மா? மாமா, இது உங்க வீடு. நீங்க 2 பேரும் என் மேல பழி சுமத்தல. அப்புறமா உங்ககிட்ட கோவப்பட்டு எதுக்கு நாங்க வெளியில போனோம்? அவ செஞ்ச தப்புக்கு ஏன் பெத்தவங்களை தண்டிக்கணும்? அதுவும் சரிதான் அண்ணி. இது நம்ம வீடு. ஸ்வேதா உள்ள வந்தா அவ காலை உடைக்கலாம். அதுவும் கூடாது குமரா. இது அவளை பெத்தவங்க வீடு. இங்க அவளை வராதன்னு சொல்ற உரிமை நமக்கு இல்ல. நிச்சயமா எனக்கு இல்ல. அதனால வரட்டும். இங்க சில பேர் தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தெய்வம் கேள்வி கேட்கட்டும், விட்டுருங்க. மருமகளே, வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்துட்டே இருப்பியா? விட்டு தந்தவங்க யாரும் கெட்டு போனதில்ல மாமா. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் போக சண்முகம் வள்ளியின் அருகில் வந்து நின்றார். இங்க பல பெற்றோருக்கு கடைசி காலத்துல கண்ணீர் வத்தவே போறதில்ல. காரணம், அவங்க பெத்த பொண்ணுங்க. அந்த பட்டியல்ல முதல்ல நிக்க போறது நீயும் நானும் தான். இந்த அழகுல பல அப்பாக்கள் பசங்களுக்கு பாசமே இல்ல, பெண் குழந்தைகள் தான் பாசமா இருக்குன்னு வெக்கங்கிட்டு பேசுறாங்க. அண்ணன் தம்பிகளை விரட்டி அடிச்சு பெத்தவங்களை திரிசங்கு சொர்க்கத்துல நிறுத்துறதே அவங்க பெத்த பொண்ணுங்க தான். என் கதை வேற. கட்டின மனைவியே என்னை அசிங்கப்படுத்தியாச்சு. அதனால அவமானங்களை தாங்க நான் தயார். சொல்லிவிட்டு அவர் உள்ளே போக வள்ளி பேச வார்த்தைகள் இல்லாமல் நின்றாள். 4-5 நாட்களுக்கு இந்த பக்கமே ஸ்வேதா வரவில்லை. வள்ளி நடந்ததை பேசியிருப்பாள். நிச்சயமாக அடுத்த நாடகத்தை அரங்கேற்ற தன்னை தயார் செய்து கொண்ட பின் வரலாம் என ஸ்வேதா தீர்மானித்திருக்கலாம். எல்லோரும் ஆபீஸ் போன பகலில் கூட ஸ்வேதா வரவில்லை. வள்ளியும் எந்த கெத்தும் காட்டாமல் பவ்யமாக இருந்து விட்டாள். அந்த சனி எல்லோருக்கும் லீவு. ஸ்வேதா தன் கணவர் குழந்தைகளுடன் ஒரு மாதிரி தயங்கி உள்ளே வந்தாள். வைதேகி வந்து தான் முதலில் வரவேற்றாள். இதை ஸ்வேதா எதிர்பார்க்கவில்லை. அவள் கணவன் கோகுல் தன் வேலைகளில் பிஸியாக இருந்ததால் குடும்பத்தில் இடி விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாது. அவர்கள் 3 சகோதரர்கள் என்பதால் பெற்றவர்கள் வருஷத்தில் 4 மாதங்கள் தான் இங்கே இருப்பார்கள். அந்த 4 மாதங்களில் அவர்களை எத்தனை படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்வேதா படுத்தி வைப்பாள். 4 மாதங்கள் எப்போது முடியும் என காத்திருந்து அவர்கள் ஓட்டம் பிடிப்பார்கள். இருக்கும் நாட்களில் மருமகளை பற்றி புகார் எழுத மாட்டார்கள். காரணம், கோகுல் கோபக்காரன். நம்மால் மகனின் அமைதி கெட வேண்டாம் என அவர்கள் மௌனம் சாதிப்பார்கள். பிறந்த வீட்டார் ஸ்வேதாவை விட்டு தராததால் இவள் காட்டில் மழை. கணவனை அழைத்து வந்தால் தனது சமீபத்திய கிரைம் வெளிப்படாது என்ற நம்பிக்கையில் கோகுலுடன் வந்தாள். வள்ளிக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் சகோதரர்கள் கோகுலை கூட அழைக்கவில்லை. அவன் இதையெல்லாம் எதிர்பார்ப்பான். அப்பா அழைத்து விட்டார். ஏன் சரவணன், குமரன் 2 பேரும் என்ன கண்டுக்காம போறாங்க? உடனே பாய்ந்து வந்தாள் ஸ்வேதா. அது வந்து இந்த வீட்டுக்கே நீங்க வந்து 4 மாசமாச்சான். அந்த கோபம் அவங்களுக்கு. உள்ளே அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தாள் வைதேகி. இவ பண்ண தப்புக்கு அவரை நாம அவமதிக்க கூடாது. அவருக்கும் தெரிய வேண்டாமா அண்ணி? எத்தனை நாளைக்கு இவ ஊழலை மூடி வைக்கிறது? இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுறலாமா? வேண்டாம் குமரா, இது பெரிய இஷ்யூ. அண்ணன் நியாயம் பேசுறவரு. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். அவங்க மத்தியில பிளவு உண்டாயிரும். அண்ணி, உங்க 2 பேர் மத்தியில குழந்தை விவகாரத்துல நிரந்தர பிளவை உண்டாக்கி பிரிக்கத்தானே அவ பார்த்தா. அண்ணன் உங்க மேல வச்ச அழுத்தமான நம்பிக்கையால அது நடக்கல. இவளுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன அண்ணி? வேண்டாம் குமரா, பிறந்த வீடே ஒரு பொண்ணுக்கு எதிரியா இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் போய் பேசுங்க, நான் சொல்றேன். அதற்குள் அம்மா ஸ்வேதா இருவரும் வர, உன் மக உன்னை வக்காலத்துக்கு கூட்டு வராளா? நீ திருந்தவே மாட்டியாமா? சரவணன் கேட்க குமரன் அக்காவை விஷ ஜந்து போல் பார்க்க இருவரும் வெளியே வந்தார்கள். வாங்க கோகுல். சாரிடா சரவணா, உங்க 2 பேர் கோவம் நியாயம்தான். ராத்திரி பகலா வேலை, ஞாயிறுக்குள்ள ரெஸ்ட் இல்ல, அதான் வர முடியல. வைதேகி ரோஸ் மில்க் கலந்து எடுத்து வந்தாள். அண்ணா, சாப்பிட்டுட்டு நிதானமா போலாம். அவள் குழந்தை விளையாட தொடங்கிவிட்டது. மாப்பிளை மச்சான்கள் சகஜமாக பேச அப்பா உள்ளே வந்து விட்டார்.
அம்மாவை ஸ்வேதா தனியறைக்கு இழுத்து வந்தாள். என்னம்மா, அண்ணி ரொம்ப இயல்பா இருக்கிறா. அப்பாவும் உன் பிள்ளைகளும் காட்டுற கோவத்தை கூட அவ என்கிட்ட காட்டல, முகத்தை கூட திருப்பல, எப்படிம்மா? அவ தந்திரகாரிடி. மாப்பிள வந்த காரணமா எதையும் சொல்ல மாட்டா. அண்ணா அண்ணான்னு உருகி நடிப்பா. அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இல்லையா? சரவணன் அவ பேச்சத்தான் கேக்குறான். கோமரன் அதுக்கு மேல. உங்க அப்பாவை சொல்லவே வேண்டாம், சரியான மாய்மாலக்காரி. கதவை திறந்து கொண்டு வந்த வைதேகி வர இருவர் முகத்திலும் அதிர்ச்சி பரவியது. வீட்டுல கடலைப்பருப்பு இல்லையான்னு கேட்க வந்தேன். நீங்க நிதானமா என் தலைய உருட்டுங்க. ஸ்வேதா, நீ உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். வெளியேறி விட்டாள். இருவருக்கும் வியர்த்தது. அதன் பிறகு வைதேகி விருந்தே சமைத்தாள். வைதேகி என்ன பேச போகிறாள் என்ற கலக்கம் ஸ்வேதாவிடம் இருந்தது. சமையல் தயாராகி சாப்பிட உட்கார்ந்தார்கள். கோகுல் வைதேகியை புகழ்ந்து தள்ளினான். அது வள்ளிக்கு பிடிக்கவில்லை. தங்கச்சியோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆகுது? ஸ்வேதா ருசியாவே சமைக்கிறது இல்ல. ஏன் மாப்பிள, ரொம்ப நல்லா சமைப்பாளே என் பொண்ணு. அத்த, இந்த மாதிரி என் பொண்ணு எங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாலே உங்க உறவை அழுத்தி ஸ்தாபிக்கிற மாதிரி இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னாங்க? உங்க பொண்ணுதான். மருமக நல்லா சமைக்கிறான்னா ஒப்புக்குங்க அத்த. அதுல என்ன ஈகோ? அண்ணி தான் சோத்துல உப்பே போட்டுக்க மாட்டாங்க. குமரன் சொல்ல, ஏன் விரதமா? குழந்தை வேண்டி விரதமா? அண்ணி விரதம் இருந்தும் லாபம் இல்ல, குழந்தைய பிறக்க விடாம. குமரன் தொடங்கிவிட அம்மா மகளுக்கு வியர்க்க குமரன் எழுந்து போய் சரவணன் செல்போனை எடுத்து வர வள்ளிக்கு ஏறத்தாழ மயக்கமே வந்து விட்டது. அண்ணன், அந்த வீடியோ எந்த ஃபைல்ல இருக்கு? வைதேகி வந்து அதை பறித்தாள். சாப்பிடுற நேரத்திலேயாவது செல்போனை எடுக்காதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? அம்மா மகளுக்கு உயிர் வந்தது. சாப்பிட்டு கொஞ்சம் பொதுவாக பேசினார்கள். மாலை புறப்படும் நேரம் வந்தது. ஸ்வேதாவை உள்ளே அழைத்தாள் வைதேகி. அம்மாவும் பின்னால் வர, கதவை முன்னா அண்ணனுக்கு தப்பா தோணும், நான் மெதுவா பேசுறேன். ஆதாரபூர்வமா நீ செஞ்ச தப்பு என் கையில இருக்கு. உன் புருஷனுக்கு போட்டு காட்டினா முடிஞ்சது உன் வாழ்க்கை. ஆனா நீ இவரோட கூட பிறந்தவங்கிற காரணமா அதை நான் செய்யல. இவரும் குமரனும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. குமரனை நான் அடக்கலன்னா சோத்து மேஜ ரத்த பூமியா இருக்கும். நிறுத்திக்கோ இதோடன்னு நான் சொன்னாலும் நீ நிறுத்த போறதில்ல. இத காரணமா வச்சு எங்களை வெளியில அனுப்ப நீ ஸ்பாட் வச்ச. நான் அதை நடக்க விடல. உன்னால என்ன முடியுமோ அதை செய்யி. ஆண்டவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், கிளம்பு. அவளுக்கு குங்குமம் கொடு வைதேகி. புருஷனை ஏமாத்துறவளுக்கு புருஷனை அவமதிச்ச நீங்க தான் குங்குமம் தரணும் அத்த. புருஷனுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போறேன்னா தரக்கூடாது. கொடுங்க இந்த கிரேட் சுமங்கரிகள். இந்த மாதிரி தன் எதிரே ஒரு நாளும் வைதேகி பேசியதில்லை. மகளை அவள் பேசியது பிடிக்கவில்லை வள்ளிக்கு. வேறு சூழ்நிலையாக இருந்திருந்தால் மருமகளை கட்டி தொங்க விட்டிருப்பாள். இப்போது மகளால் தன் பக்கம் மிக மிக பலவீனமாக இருப்பதால் சுத்தமாக வாயை திறக்க முடியவில்லை. ஆனால் ஸ்வேதாவுக்கு தன் தவறை உணரும் புத்தி இப்போதும் வரவில்லை. அண்ணியை எப்படி பழி தீர்க்கலாம் என்ற எண்ணம் தான் மேலோங்கியது. ஒரு மாதம் கழித்து அம்மா எல்லோரும் போன பிறகு கதவை பூட்டிக் கொண்டு ஸ்வேதா வீட்டுக்கு வந்து விட்டாள். நானே வந்திருப்பேனம்மா, ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே சரியா இல்ல, என்னாச்சு? அந்த ஆடியோ சங்கதிக்கு அப்புறம் உன் மேல உள்ள கோவத்துல எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாச்சு வீட்டுல. இந்த பசங்க என்கிட்ட பேசுறது கூட இல்ல. வைதேகி தேவைக்கு மட்டும் 4 வார்த்தைகள். அப்பா பழைய மாதிரி. தனி ரூம், என்னை கண்டுக்கிறதே இல்ல. புதுசா ஒரு முதியோர் இல்லத்துல வாழ்ற மாதிரி இருக்குடி. நீ ஒரு தப்பும் செய்யலையே. நீ செஞ்சிருக்கிறியே. உன் பக்கம் நான் நிக்கிற காரணமா என்ன பிடிக்கல. அவங்க 4 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு ஹோட்டலுக்குன்னு போறாங்க. நீ வான்னு கூட கூப்பிடல. பார்சல் வாங்கிட்டு வந்து நாய்க்கு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. தாழ முடியல. நீ அப்பாவை கேளுமா. அவர் முகத்தை பார்க்கவே பயமா இருக்குடி. இந்த அழகுல சின்னவனுக்கு ஒரு வரன் கை கூடி வரா மாதிரி தெரிஞ்சுது. நான் பேச வந்தப்போ எனக்கு வேண்டியத அண்ணன் அண்ணி பாத்துப்பாங்க, விட்டுரு. நான் உன்னை பெத்தவடா. உன் கல்யாண சங்கதியில எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அத நான் மறுக்கல. ஆனா அவ பின்னாலேயே வந்து நிப்பாளே, தேவையே இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி சொல்றாண்டி குமரன். அவனுக்கு திமிரு அதிகம். இவ அவனை முந்தானில நல்லா முடிஞ்சு வச்சிருக்காமா. வேணாண்டி, அப்பா டாபிக் வேணாமே. நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. நேரம் வரும்போது நான் உன்னை கூப்பிடுறேன். இது இப்படி இருக்க ஆபீஸ் வேலையாக வைதேகி காரில் பயணிக்க, சிக்னலில் கார் நிற்க, குமரன் பைக்கில் பசை போல அவன் முதுகில் பூசிக்கொண்டு ஒரு பெண் பயணிக்க வைதேகியால் நன்றாக அவளை பார்க்க முடிந்தது. அந்த உரசல் வெறும் நட்பாக தோன்றவில்லை. அடுத்த 2 நாட்கள் அவனிடம் எதுவும் கேட்க நேரமில்லை. ஆனால் இரவு 11 மணிக்கு சரவணனிடம் சொல்லிவிட்டாள். வீட்டுல உடனே அம்மா பஞ்சாயத்து வைப்பாங்களே. இதுல பஞ்சாயத்து வைக்க என்னங்க இருக்கு? குமரன் பேங்க் ஆபீசர்.
நல்ல படிப்பு, தகுதியான பையன். அந்த பொண்ணும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கிறா. தகுதி இல்லாத ஒருத்திய உங்க தம்பி நிச்சயமா செலக்ட் பண்ண மாட்டான். பேசலாம். அந்த சனிக்கிழமை அம்மா கோவிலுக்கு போன சமயம் குமரனை மடக்கி இருவரும் கேட்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட லவ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் அண்ணி. படவா, என்னடா பேசுற? எத்தனை நாளா இந்த லவ்? 6 மாசமா தான். பேரு இன்பா, படிப்பு பிபிஏ, தனியார்ல வேலை. அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அம்மாவும் அவர் கூட பிசினஸ் பாக்குறாங்க. இவ ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்தவ. வசதிக்கு குறைச்சல் இல்ல அண்ணி. அவ தான் வீட்டுல சொல்லியாச்சா? இல்லண்ண. ஆனா அவ கல்யாண பேச்ச எடுத்தாச்சு. நம்ம ஜாதியா? ஆமாண்ண. இப்ப ஜாதி எல்லாம் பாக்குறாங்களா? பார்க்க மாட்டோம்னு நம்ம பகுத்தறிவு அரசியல்கள் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்துல ஜாதி ஓட்டுகளை கணக்கு போட்டு வேட்பாளரை களத்துல இறக்குவாங்க. வீடோ நாடோ தான் வசதிக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்கடா. நமக்கு அரசியல் வேண்டாம். முதல்ல இன்பாவை நாங்க 2 பேரும் பார்த்து பேசணும். எப்போ? இன்னைக்கே டின்னருக்கு போயிடலாம். என்னங்க, மாமாவும் வரட்டும். அம்மா, அம்மா எரிச்சல் அதிகமாக்குறீங்க. அப்புறமா ஸ்வேதா ஆயுதத்தோட வந்து நிக்க போறா. அவளுக்கு வாய் தாண்டா தம்பி ஆயுதம். இந்த மாதிரி ஒரு நாத்தனார் உண்டுன்னு சொன்னா உன்னை வேண்டான்னு உதறிட்டு ஓடிடுவா அந்த இன்பா. உன்னை கட்டிக்க எவளும் வரமாட்டா. பாவண்டா நீ. இன்பாவை லவ் பண்ணிட்டு நீ துன்பாவா ஆயிடுவ. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அவனே ஜல்லிக்கட்டு கால மாதிரி நிக்கிறான். நீங்க கொம்பு சீவி விடுறீங்களா? பேசாம இருங்க. அப்பாவிடம் தனியாக சொல்லிவிட்டான் சரவணன். அப்பா, குமரன் தனித்தனியாக ஏதோ சொல்லி புறப்பட்டு போக சரவணன், வைதேகி புறப்பட்டார்கள். அத்த, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. முடிய நேரமாகும். நாங்க சாப்பிட்டு வந்துருவோம். உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறோம். வேண்டாம், நான் தோசை ஊத்திக்கிறேன். வர வர என்னால தனிமையை தாங்கிக்க முடியல. வெறுத்து போகுது. ஸ்வேதா மேல் உள்ள கோபத்தை என்கிட்ட எல்லாரும் காட்டுறீங்க. இது புரிஞ்சும் 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நீ அவளை பத்தி தானமா பேசுற. அவன் நான் பெத்த பொண்ணுடா. உதற முடியுமா? இப்ப வைதேகியோட அம்மா இவளை வேண்டான்னு சொல்லுவாங்களா? வைதேகி பிறந்த வீட்டுக்குள்ள புகுந்து குடிய கெடுக்கலையே. ஏதாவது பேசாதம்மா. அப்புறமா நானும் பேச வேண்டி வரும். உன் மேல எங்க யாருக்கும் வெறுப்பு இல்ல. அது வராம இருக்க என்ன செய்யணுமோ அத நீதான் செய்யணும். போலாமா வைதேகி? முன்பாக இருந்தால் மாமியாரை கணவனே பேசினாலும் வைதேகி பரிந்து கொண்டு வருவாள். இப்போது குழந்தை விவகாரத்தில் ஸ்வேதா பழி சுமத்தியும் அது தவறு என மாமியார் தன் மகளை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதனால் மாமியாரை ஆதரிக்கவே தோன்றவில்லை வைதேகிக்கு. ஹோட்டலுக்கு இவர்கள் வந்துவிட முன்பாகவே வந்து காத்திருந்தாள் இன்பா. அழகாக இருந்தாள். முடியை பாப் செய்திருந்தாள். ஸ்லீவ்லெஸ் உடை, முக்கால் பேண்ட், கூடுதலான மேக்கப். முதலில் பார்த்தபோது சட்டென அபிப்பிராயம் ஏற்படவில்லை. ஆனால் பேசத் தொடங்கிய 15 நிமிடங்களில் வெள்ளந்தியான பெண் என தெரிந்தது. இவர்கள் கேட்காமலே தன் வீட்டில் ஒரு சித்தி ஓடிப்போனது வரை சொல்லிவிட்டாள். எதையும் மறைக்க தெரியாத ஒரு குழந்தைத்தனம் இருந்தது. நன்றாக சாப்பிட்டாள். இவர்கள் எதிரில் இருப்பதால் வெட்கப்படவில்லை. எல்லோரிடமும் நெருங்கி பழகினாள். வைதேகியை அவளுக்கு ரொம்பவே பிடித்துவிட்டது. அக்கா என்று வைதேகியை கட்டி முத்தமிட்டாள். அவளது காரை அவளே ஓட்டி வந்தாள். இரவு 9 ஆகிவிட்டது. முதலில் அவளை அனுப்பி வைத்தார்கள். பிறகு இவர்கள் 4 பேரும். நீ என்னம்மா நினைக்கிற வைதேகி? அப்பா சண்முகம் கேட்க, மாமா, நம்ம யாரோட நினைப்பும் இப்ப முக்கியம் இல்ல. குமரனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. நாம சம்மதிச்சா நம்ம தலைமையில கல்யாணம் நடக்கும். இல்லன்னா பண்ணிட்டு வந்து நிப்பான். என்னடா குமரா? அண்ணி, நான் அந்த அளவுக்கு கெட்ட பையன் இல்ல. கொஞ்சமா கெட்ட பையனா? நல்ல பொண்ணு மாமா. வெகுளியா இருக்கிறா. போலித்தனமா இருக்க தெரியல. பாசமா பழகுறா. பணக்கார மகன்னு ஒரு பந்தா இல்ல. குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. நீ சொன்னா சரியா இருக்கும். ஆனா வள்ளி கூட இவ்வளவு ஒப்புக்குவா. ஸ்வேதா வள்ளி மனச கலைப்பா. அது நடக்கும்பா. ஆனா இது காதல் கல்யாணங்கிற காரணமா யார் கலைச்சாலும் கலையாதேப்பா. சரவணா, எதையும் கலைக்கிற சக்தி உன் தங்கச்சிக்கு உண்டுடா. அவளை விடுங்கப்பா. அம்மாட்ட சொல்லித்தானே ஆகணும். அம்மாட்ட சொல்லிட்டா இன்னைக்கு ராத்திரியே ஸ்வேதாவுக்கு தகவல் போயிடும். நாளைக்கு காலையில பால் பாக்கெட்டுக்கு முன்னால ஸ்வேதா ஆஜராயிடுவா. அண்ணிய டார்ச்சர் பண்ண மாதிரி தம்பி பொண்டாட்டியே எப்படி கொடுமைப்படுத்தலாம் ரூம் போட்டு யோசிப்பா. குமரன் சொல்ல, எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி அவளோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல சொல்லு. நம்ம வீட்டுல அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சண்முகம் சொல்ல, அப்பாவுக்கு ஆவேசம் வந்தாச்சு. எரிமலை எப்படி பொறுக்கும்? கிண்டலோடு 4 பேரும் காரில் ஏறினார்கள். இரவு 10 மணிக்கு ஹாலில் அனைவரும் ஒன்று கூட சண்முகம் விவரத்தை வள்ளியிடம் மெதுவாக சொன்னார். எதையும் மறைக்கவில்லை. குமரனின் காதலில் தொடங்கி அவளை சந்தித்து விட்டு வந்தவரை சொன்னார். வள்ளி சட்டென எழுந்து போக, அத்தை என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணும்னா நான் கொண்டு வரேனே. இல்ல, நான் படுக்க போறேன். நம்ம பையனோட கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். நீ எதுவும் சொல்லாம எழுந்து போனா எப்படி வள்ளி? நான் சொல்ல என்ன இருக்கு? என்னைக்கு கல்யாணம் எனக்கு நீங்க சொல்ல விரும்புனா நான் வந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன்.
இவதான் குமரனை பெத்தவன்னு சொன்னா சரின்னு சொல்றேன். எனக்கு அவ்வளவுதானே மரியாதை. ஏன் கோவப்படுற வள்ளி? கோவப்படாம இன்னைக்கு நீங்க 4 பேரும் போயிருக்கிறீங்க அந்த பொண்ணை சந்திக்க. என்கிட்ட சொன்னா நானும் வரமாட்டேனா? என் பிள்ளை வாழ்க்கையில எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அப்படி கேளுமா. உனக்கு நிறைய அக்கறை உண்டுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். உடனே நீ ஸ்வேதாவுக்கு போனை போடுவ. அதனால என்ன? அவ உனக்கு அக்கா தானே. தம்பி, கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை அவளுக்கு மட்டும் இல்லையா? நாசமா போச்சு. அப்பா, அம்மா கிட்ட நாம சொல்ல நினைச்சதே தப்பு. ஸ்வேதா வந்தா கல்யாணத்தை கண்டிப்பா கெடுத்துருவா. இப்படி ஒரு நாத்தனாரான்னு கேட்டு அவங்க மகளை குமரனுக்கு நிச்சயமா தரமாட்டாங்க. ஆமாண்ண, நான் விரும்பின ஸ்வேதா எனக்கு கிடைக்க மாட்டா. பாத்தியா வள்ளி, இதனாலதான் உன்னை கூட்டிட்டு போல. ஸ்வேதா இல்லாம நீ வெளியில காலை வைக்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் அவளும் நீயுமா வாங்க. அதுக்கு முன்னால உன்னை நம்பி எதையும் நாங்க சொல்ல மாட்டோம். இனி முடிவு உன்னோடது. வள்ளி நிலை குலைந்தாள். இதற்கு மேல் மகளை பற்றி பேசினால் தப்பாகிவிடும் என தோன்றியது. சரி, நான் எதுவும் பேசல, நம்புங்க. அவங்க கிட்ட இருந்து பதில் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா போனை பிடுங்கி வைடா. நாம ஆபீஸ் போகும்போது கதவை வெளியில பூட்டிட்டு போயிடலாம். அம்மா வெளியில போக கூடாது, ஸ்வேதா உள்ள வரக்கூடாது. சொல்லிவிட்டு சண்முகம் உள்ளே போக சரவணன் அருகில் வந்தான். அம்மா, உனக்கு இந்த அவமானம் தேவையா? ராணி மாதிரி சகலமும் பேசி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும். இப்போ உன் பொண்ணால உன் நிலைய பாருமா. சரவணன் உள்ளே வந்தான். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இந்த பாருங்க, ஒரு கோவத்துல நாம பேசலாம். ஆனா அத்தை இல்லாம அவன் கல்யாணத்துல எதுவும் நடக்காது. அதே மாதிரி ஸ்வேதா இந்த வீட்டு பொண்ணு. அவ இல்லாம எதையும் செய்ய முடியுமா? நமக்கு 1000 கோவங்களும் வருத்தமும் இருக்கலாம். ஆனா மாமியார், நாத்தனார் இந்த உறவுகள் எல்லாம் இருந்தா தானே சபை நிறையும். குடும்பத்துக்கும் அது கௌரவம். மாமா ஒரு கோவத்துல பேசுறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? அம்மாவும் அக்காவும் இருந்தும் எதுலயுமே கலந்துக்கலன்னா பொண்ணை கொடுக்கறவங்க ஏன்னு கேட்க மாட்டாங்களா? அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சரவணன் பேசாமல் இருந்தான். அவங்க சம்மதம் கிடைச்சதும் முறையா போய் அவங்க வீட்டுல பேசணும். அதுக்கு ஸ்வேதாவும் வரணும். தரையில போற பூரான தூக்கி காதல் விட்டுக்க சொல்றியா நீ? வேற வழி இல்லைங்க. உடன்பிறப்புகள்னு வந்துட்டா ஏத்த இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்களும் நானும் ஒற்றுமையா இருக்கிறோம். 35 வருஷம் மாமா கூட வாழ்ந்துட்டு அத்தை நொடியில மாமாவை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதே அத்தை சாக கடந்தப்போ இவர் தான் காப்பாத்தினாரு. 16 வருஷங்களா தொடாத உடம்ப தொட்டு உணர்வு ஊட்டினாரு. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நிரந்தர பாசமும் இல்ல, தீராத பகையும் இல்ல. நான் உங்க அம்மாட்ட படாத அவமானங்கள் என்ன பாக்கி? என்கிட்ட உத்தியோகமும் பணமும் இருக்கு. என் கால்ல நிக்கிற தெம்பு எனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் வெளியில நடந்தா சுயமரியாதை தப்பிக்கும். ஆனா சமூகத்துல வாழா வெட்டின்னு பட்டத்தோட நிக்கிறது கௌரவமா? குடும்பம்னு வந்துட்டா எதுக்கு வெக்கமானம் பார்க்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் கோபம் வந்தாலும் அவள் பேச பேச அதில் உள்ள நியாயங்களும் யதார்த்த உண்மைகளும் சரவணனுக்கு புரிந்தது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட நிறைய அவமானப்படுறோம். உடனே வேலையை விட்டா சோத்துக்கு என்ன வழின்னு தொடச்சு விட்டுட்டு போல. வீட்டுல மேலதிகாரியா மாமா அத்தைய நினைச்சுக்கிட்டா என்னங்க நஷ்டம்? அவளது நியாயமான கேள்விகளுக்கு அவனிடம் பதில் இல்லை. இன்பா சகலமும் பேசியதும் அவளது பெற்றோர் உடனே ஒப்புக்கொண்டார்கள். அவளிடம் போன் நம்பர் வாங்கி காலை 7 மணிக்கு அவள் அப்பா விஸ்வநாதன் போன் செய்தார் சண்முகத்துக்கு. சகலமும் சொல்லி நன்றாக பேசினார். நீங்க அனுமதிச்சா 1 மணி நேரத்துல அங்க வரோம். வாங்க சார், இன்பாவும் வரட்டும். என் சம்சாரம் பார்க்கணும் அவள. வள்ளி, அவங்க வர்றாங்களாம், தயாரா இரு. சரவணன் அருகில் வந்தான். அம்மா, ஸ்வேதா வைதேகி மேல பழி போட்ட காரணமாத்தான் உன்கிட்ட கோவம் எங்களுக்கு. மத்தபடி உன்கிட்ட எந்த ஒரு வருத்தமும் இல்லம்மா. இந்த வீட்டுல நீ இல்லாம மங்களம் நடக்குமா? வள்ளிக்கு மனது நிம்மதியாகி விட்டது. எல்லோரும் தயாராகி காலை சிற்றுண்டியை வைதேகி தயார் செய்து விட்டாள். இன்பாவின் பெற்றவர்கள் சிரித்த முகத்துடன் நன்றாக பழகினார்கள். வந்த அரை மணியில் நெருங்கி விட்டார்கள். வள்ளியிடம் பேசினாலும் வைதேகியிடம் அதிகமாக நெருக்கமாக இன்பா இருந்தது வள்ளிக்கு பிடிக்கவில்லை. சாப்பிட்டார்கள். வாய்க்கு வாய் வைதேகியை அவர்கள் புகழ்ந்தது சுத்தமாக வள்ளிக்கு பிடிக்கவில்லை. குடும்பம் பற்றி பேசும்போது வள்ளி முந்திக் கொண்டு ஸ்வேதா புராணத்தை தொடங்கிவிட்டாள். மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டும் வகையில் இருந்தது. எல்லாம் முடித்து அடுத்த வாரமே நிச்சயத்தை அவர்கள் வீட்டில் நடத்தலாமா என கேட்க, எங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும், அவர் வசதி பார்க்கணும், அவரையும் கேட்டுட்டு தேதியை குறிக்கலாமே. வள்ளி சொல்ல குடும்பமே எரிச்சலானது. அப்பா பார்வையால் வள்ளியை எரித்துவிட்டு, அவசியம் இல்ல சார், நாங்க சொன்னா அவர் சரின்னு சொல்லிடுவாரு, தேதி எப்பவே முடிவு பண்ணிடலாம். அடுத்த புதன் என குறித்துவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அதன் பிறகு அடுத்த 1 மணி நேரத்தில் வள்ளி ஸ்வேதாவுக்கு சொல்ல அவள் உடனே வந்து விட்டாள். ஏன் உடனே என்ன கூப்பிடல என அம்மாவிடம் சண்டை போட அப்பா அருகில் வந்தார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இந்த பாரு, நீ கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும்னு எல்லாரும் நினைக்கிறோம்.
நீ யார் மேல பழி சுமத்துனியோ அந்த வைதேகி தான் நீ இல்லாம எதுவும் நடக்கக்கூடாது இந்த வீட்டுலன்னு சொல்றா. அப்படியும் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அவதானே எதிரி. வாளை சுருட்டிக்கிட்டு நீ இருந்தா உனக்கு மரியாதை மிஞ்சும். புரியுதா? அவளா கேட்பாள். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். இன்பா வீட்டுக்கு எதிரே ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருந்தது. விஸ்வநாதன் அதை புக் செய்து விட்டார். பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். மாப்பிள்ளை வீட்டார் அத்தனை பேருக்கும் துணிமணிகள். குமரனுக்கு ரிச்சான உடை, தவிர நகைகள், பிரமாதமான சாப்பாடு என சகலமும் மூக்கில் விரல் வைக்கும்படி நடந்தது. அடுத்த மாதமே கல்யாண தேதி குறிக்கப்பட்டது. அதற்குள் தனியாக கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஸ்வேதா இன்பாவின் அம்மாவிடம், வைதேகி ராட்சசி, குடும்பத்துல அவ வச்சதுதான் சட்டம். எங்க அப்பா அம்மாவை அவ ஆட்டி வைக்கிறா. உங்க மக இன்பாவை அவகிட்ட ரொம்ப நம்பி பழக விடாதீங்க போட்டு விட்டாள். விழா முடிந்து வீடு திரும்பியதும் இன்பாவிடம் அம்மா இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா. நீ அதை நம்பாதம்மா, அக்கா ரொம்ப நல்லவங்க. அதாண்டி முதல் சந்திப்பிலேயே வைதேகி பத்தி தெரிஞ்சுதே, இவன் ஏன் எப்படி பேசுறா? எங்க அக்கா சரியில்லை, பிரச்சனை நிறைய பண்ணுவா. ஆனா அண்ணி தான் குடும்பத்தை கட்டி காக்குறாங்கன்னு குமரன் சொல்லியிருக்கிறாருமா. வீடு இன்பா, எந்த வீட்டுல எந்த பிரச்சனை இல்ல. வைதேகி உனக்கு வழிகாட்டுவா, நீ கவலைப்படாம இரு. இதை மறுநாளே குமரனிடம் இன்பா சொல்லிவிட அவன் டென்ஷன் ஆகிவிட்டான். அந்த நேரத்தில் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. எனக்கு அண்ணி அம்மாவுக்கும் மேல, இதை மட்டும் வீட்டுல நீ சொல்லிடு, மத்தத நாளைக்கு பேசலாம். வீட்டுக்குள் எரிமலையாக நுழைந்தான் குமரன். அப்பா, என் கல்யாணத்துக்கு ஸ்வேதா வரக்கூடாது. ஏன்டா அப்படி சொல்ற? ஆவேசமாக அம்மா வர வைதேகி வெளியே வந்தாள். அண்ணி, நாங்க எல்லாரும் அவளை தள்ளி நிறுத்தி இருந்தோம். நீங்க தானே நம்ம வீட்டு பொண்ணு, அவ இல்லாம எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவ உங்களை பத்தி இன்பாவோட அம்மாட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா? இன்பா சொன்னதை ஒப்பித்தான் குமரன். சரவணன் கால்களை உதைத்து கொண்டு எழுந்தான். நான் இப்பவே அவ வீட்டுக்கு போய் 2ல 1 பார்த்துட்டு வரேன். அப்பா, நீங்க வரீங்களா? வரேன்டா, இன்னைக்கு பேசியே தீரணும். வள்ளி நடுங்கி விட்டாள். வைதேகி அருகில் வந்தாள். மாமா, அவங்க 2 பேரும் கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களுமா? அவங்க பேசுறது நியாயம் தானே வைதேகி? நீ அவளுக்கு என்ன துரோகம் பண்ண? உன்னையே குறி வச்சு ஏன் தாக்குறா? நல்லா கேளுங்கப்பா. அண்ணி இனிமேலும் பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் கேட்டுக்கங்க. அது அது அவ சுபாவம். இந்த வீட்டுல அவதான் ராணியா இருக்கணும்னு நினைக்கிறா. என் மேல அத்தையை தவிர நீங்க 3 பேரும் பாசமா இருக்கிறீங்க. வரக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க என்னை தூக்கி வச்சு பேசுறாங்க. அவ புருஷன், மாமா, அத்தை என்கிட்ட பாசமா இருக்கிறாங்க. இவங்க யாராலையும் எனக்கு எந்த லாபமும் இல்ல. எதையும் எதிர்பார்த்து நான் அன்பு காட்டல. என் கால்ல நான் நிக்கிறேன். இவ குணத்தால அப்பா கூட பிறப்புகள் மனசுல கூட இடம் பிடிக்க முடியல. அதனால ஆத்திரம். சரி, வர்றவளை கலைச்சிட்டா குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம்னு பாக்குறா. அதுக்குத்தான் அவளை உள்ள சேர்க்க வேண்டாம்னு சொல்றோம். எப்படிங்க முடியும்? நாம இத்தனை பேசுறோம், அத்தை வாயை திறக்கிறாங்களா? அதுக்காக அம்மாவான இவங்கள ஒதுக்க முடியுமா? ஏன் எல்லாரும் கோவப்படுறீங்க? இன்பா குடும்பத்துக்கு இவளை பத்தி யாரும் சொல்லல. தான் தோலை தானே உரிச்சுக்கிட்டு மரியாதையை அவளே கெடுத்துக்கிட்டா. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஸ்வேதா பத்தி எனக்கு தெரியாது. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்பா வரத்துக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டா என்ன மரியாதை வைப்பா இன்பா? விடுங்க. ஸ்வேதாவை அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது. இத உதறிட்டு கல்யாண வேலையை கவனிங்க, கலைஞ்சு போங்க. அப்படின்னா அவ எல்லாத்துக்கும் வருவாளா? நிச்சயமா வருவா. 10 பேர்கிட்ட அவமானப்பட்டாலாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அத்தனை பேரும் கலைந்து போக வள்ளி மட்டும் நின்றாள். இப்போது கூட தன் மகள் தொடர்ந்து செய்து வரும் தப்புகள் தலையில் ஏறவில்லை. அவளை கடுமையாக விமர்சிக்கும் இவர்கள் மேல்தான் ஆத்திரம் வந்தது. கல்யாண வேலைகள் மளமளவென நடந்தது. முன்கூட்டியே குமரனை அழைத்து வைதேகி சொல்லிவிட்டாள். இந்த பாரு குமரா, இன்பா உனக்கு மனைவியா வரப்போறா. அவகிட்ட உனக்கு ஒளிவு மறைவே வேண்டாம். ஆனா அத்தை மாமாவை சந்தேகப்பட்டு கேவலப்படுத்தினதையும் ஸ்வேதா டாக்டர் கிட்ட என்ன பத்தி அவதூறு பரப்புனதையும் மட்டும் தயவு பண்ணி சொல்லாத. அதனால நம்ம குடும்பமானும் சிரிக்கும். இவங்க 2 பேரையும் அவ அவமதிக்க மாட்டா. அது உனக்குத்தான் தலைகுனிவு. சரி அண்ணி, ஆனா இதை விட கேவலமா இவங்க ஏதாவது செஞ்சு வச்சா அத அப்ப பாத்துக்கலாம். ஆனா இன்பாவை நீ தாங்கி பிடி. உங்க அண்ணன் பாவம் சீக்கிரமே புறப்பட்டு போய் கடை திறக்கிற காரணமா என்ன தாங்க முடியல. அதுக்காக இப்ப வருத்தப்படுறாரு. கல்யாணம் நெருங்கி விட்டது. ஸ்வேதாவை சகலத்துக்கும் அழைத்ததால் ஓவராக தன் கருத்துக்களை சொல்லி பிளிரி தன் பேரை இன்னும் கெடுத்து கொண்டாள். கல்யாணம் நெருங்கி விட்டதால் இன்பா குடும்பம் எதுவும் பேசவில்லை. கழுத்தில் தாலி ஏறட்டும் என்று காத்திருந்தார்கள். அது நல்லபடியாக முடிந்தது. மகளை வழியனுப்பி வைத்தார்கள். முதலிரவு குமரன் வீட்டில் என ஏற்பாடானது. இன்பாவின் பெற்றோர் வர 2.5 வருஷமா எங்க அண்ணிக்கு குழந்தை இல்ல, அண்ணன் மேல பழி போடுறா. அவளை விட்டு சடங்கு எதையும் இன்பாவுக்கு செய்ய விடாதீங்க. அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஸ்வேதா.
இன்பாவின் அம்மா சொல்லிவிட்டாள். இன்பாவை அலங்கரித்து உள்ளே அனுப்பும் வரை வைதேகிதான் செய்ய வேண்டும் என இன்பாவின் அம்மா ஸ்வேதாவை நெருங்க விடவில்லை. வள்ளி சொல்ல, இல்ல சம்மந்தி, நல்ல மனசு படைச்சவ வைதேகி. மாப்பிள அண்ணிதான் செய்யணும், அக்கா வேண்டான்னு சொல்றாரு. நாங்க அவருக்கு கட்டுப்பண்ணும் இல்லையா? ஸ்வேதாவுக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது. வள்ளிக்கு ஆத்திரம் வந்தது. தன் மகனை தாக்க முடியவில்லை. அப்போது முதல் ஸ்வேதா பழையபடி தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டாள். ஆனால் இன்பா குமரனை வைத்துக் கொண்டே வைதேகி தெளிவாக பேசிவிட்டாள். குமரன் என்கிட்ட எப்பவும் பாசமா இருப்பான், அதனால என் மேல கோவம். இப்ப நீ ஒட்டுதலா இருக்கிற, அதனால உன்னையும் பிடிக்காது. உனக்கு நான் சொல்றது என்னன்னா, ஸ்வேதா என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும், உன்னை உசுப்பி உன் கோவத்தை கிளறினாலும் நீ அவளை எதிர்க்காத. அவனுக்கு அக்கா, அவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டான். அவளை தொட்டா அத்தை பத்திரகாளியா மாறுவாங்க. தப்ப தான் மக செஞ்சாலும் அதை கண்டிக்கிறவ தான் ஒரு நல்ல தாயா இருக்க முடியும். ஆனா இங்க ஒரு சிலர் மகள் புகழ் பாடி தான் வீட்டு வாசல்ல மகளுக்கு கட் அவுட் வைக்காத குறைதான். சரி விடு, அது அவங்க விருப்பம். ஆனா நாம வாழ வந்தவங்க, நாம பேசுறதுதான் பெருசாகும். உனக்கு அந்த சங்கடம் வேண்டாம். நீ செல்லமா வளர்ந்த பொண்ணு, உன்னை உங்க அம்மா எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி நான் பாத்துக்கிறேன். குமரனும் தாங்குவான். அத்தை இந்த வீட்டு அம்மா, அவங்க பேசுறத நீ பெருசா எடுத்துக்காத. ஏன்னா அவங்களா பேசல, அவ ஏத்தி விடுறா. அத்தை மாமா நம்ம கணவர்களை பெத்தவங்க, அவங்கள நாம மதிக்கணும், சரியா? இருவரும் நெகிழ்ந்து போனார்கள். வாழ்க்கை தொடங்கிவிட்டது. இன்பா தன் பக்கம் இல்லை என தெரிந்தும் தன் அம்மாவை உசுப்பிவிட்டு நிறைய டார்ச்சர் தந்தாள் ஸ்வேதா. அவளும் தன் வேலையை காட்டினாள். அம்மாவும் மகளும் வீசும் அத்தனை அம்புகளையும் இன்பா மேல் படாமல் வைதேகி சாதுரியமாக தடுத்தாள். அப்படியும் சில சமயம் இன்பா மாட்டுவதுண்டு. அந்த நேரம் ஸ்வேதா மேல் கட்டுக்கடங்காத ஆத்திரம் வரும். ஆனால் அக்கா சொல்லை மீறக்கூடாது என அடக்கி வாசிப்பாள். அப்பா எதுவும் பிடிக்காமல் ஒதுங்கியே இருந்தார். சரவணனால் தாங்க முடியவில்லை. நீ ஜெயில இருக்கிறது போதாதுன்னு அந்த பொண்ணையும் ஏன் வைதேகி கைதியா மாத்திர? வேண்டாம், அவ இங்க வாழ வந்து முழுசா 1 வருஷம் கூட ஆகல. இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு தான் கெட்ட பேரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா ஸ்வேதாவை கொன்னே போடுவாங்க. மாட்டாங்க. இன்பாவோட அப்பா அம்மா என்னை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. என் மேல அவங்களுக்கு அத்தனை மரியாதை. இன்பா நிறைய சொல்லியிருக்கிறா, நான் பாத்துக்கிறேன். நான் தான் கேக்குறேன், நீ எதுக்கு இத்தனை வலிகளை தாங்கணும், அவளையும் தாங்க வைக்கணும்? குடும்பம் பிரியாம இருக்கத்தான். நீங்களோ உங்க தம்பியோ எங்களை கூட்டிட்டு தனியா குடும்பம் அமைக்கிறது நாளைக்கே கூட நடக்கும். ஏன்னா 4 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். பணம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கூட்டு குடும்பம் உடையும், அழகான கூடு கலையும். அந்த எண்ணம் அம்மாவுக்கு வேணும். அவ செய்யற அராஜகங்கள் எதுவும் வைதேகி, தலைமை சரியா இல்லைன்னா அவ தூண்டுதல் இங்க உள்ள பாசத்துக்கான போட்டா இன்னும் எத்தனை வருஷங்கள் நீ பாடுபட்டாலும் பலன் கிடைக்காது. வாழ போன சகோதரிகள் வரலாம், தங்கலாம், தப்பு இல்ல. ஆனா இது அவங்க குடும்பம் இல்ல. இந்த கூட்ட கலைக்கிறது பாவம். அவளுக்கு நம்ம 4 பேரையும் விரட்டுறதுதான் லட்சியம்னா அதுல அவ ஜெயிக்கட்டும். நாமும் வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம். மாமாவை நினைச்சு பாருங்க, 2 எதிரிகளை சமாளிக்கணும். பாவம் மாமா, அவரை தண்டிக்கிறது நியாயம் இல்ல. இப்படியே சொல்லி சொல்லி மேலும் 1.5 வருடங்கள் ஓடிவிட்டது. கல்யாணமாகி வைதேகிக்கு 4 வருடங்களும் இன்பாவுக்கு 1.25 வருடங்களும் ஆகிவிட்டது. கதையின் ஆரம்ப பகுதிக்கே வந்துவிட்டோம். அன்று காலையில் இன்பா எழுந்ததும் தலை சுற்றியது. தடுமாறி எழ வாந்தி வந்தது. வேகமாக போய் வாந்தி எடுத்தாள். குமரன் ஆபீஸ் வேலையாக வெளியூர் போயிருந்தான். இன்பா மெல்ல கட்டிலில் வந்து உட்கார காஃபியுடன் வந்தாள் வைதேகி. இன்பா விவரம் சொன்னாள். நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீ குளிச்சு 38 நாள் ஆச்சு இன்பா, சரியா? அக்கா, எனக்கு தெரியல, எங்க அம்மாவிட மேலா நீங்க இருந்து கணக்கு சொல்றீங்க. வைதேகியை கட்டி கொண்டாள். நான் ஹோம் கிட் வச்சிருக்கேன், போட்டு பார்த்துடலாம்பா. கதவை தாளிட்டு சிறுநீர் பரிசோதனை செய்ய 2 கோடுகள் வந்தது. அவளை அணைத்து முத்தமிட்டாள் வைதேகி. குமரன் நாளைக்கு தான் வரான். முதல்ல அவனுக்கு தெரிஞ்சப்புறம் நம்ம வீட்டுல தெரிஞ்சா போதும். நீ லீவ் போடு, நானும் போடுறேன். டாக்டர் பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். அவங்க கன்ஃபார்ம் பண்ணட்டும், அப்புறமா வெளியில சொல்லலாம். சரிக்கா. டாக்டரிடம் போய் ரத்த பரிசோதனை செய்தார்கள். ரிசல்ட் வர காத்திருந்தார்கள். கர்ப்பம் தான் என வந்தது. சில சங்கதிகள் உறுதிப்பட வேண்டும் என்றார் டாக்டர். இன்னும் 10 நாட்கள் கழித்து வெளியே சொல்லலாம் என்றார்கள். மறுநாள் குமரன் வந்து அவனுக்கும் சொன்ன பிறகு சரவணன் அப்பாவுக்கு சொன்னார்கள். அவர்கள் கூடி விவாதித்தார்கள். அம்மாவுக்கு சொல்லிட்டா உடனே தகவல் ஸ்வேதாக்கு போயிடும். அதுக்காக அம்மாட்ட மறைக்க முடியாது. சரி சொல்லிடலாம் என வள்ளிக்கும் சொல்லி இன்பாவின் பெற்றோருக்கும் சொன்னார்கள். தன் மகனை கட்டி முத்தமிட்டாள் வள்ளி. ஆனால் அதே பாசத்தை இன்பாவிடம் காட்டவில்லை.
ஒரு தாய்க்கு முதலில் மகன்தான் உறவு. அவனை வாழ்த்திய மாதிரியே மருமகளை வாழ்த்த மனம் வரவில்லை. அம்மாக்கள் நாசமாவதே இந்த மாதிரி ஓர வஞ்சனையால் தான். ஆனால் சண்முகம் முதலில் வாழ்த்தியது தன் மருமகளை. அம்மா உடனே ஸ்வேதாவுக்கு தகவல் சொல்லிவிட்டாள். அரை மணியில் கைகளை வீசிக்கொண்டு ஸ்வேதா வந்து விட்டாள். ஆரவாரம் செய்தாள். இன்பாவின் பெற்றோர் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் தம்பி மனைவியை தாங்குவது போல ஓவர் ஆக்ட் செய்தாள் ஸ்வேதா. அவர்கள் வந்ததும் முதலில் மகளை மாப்பிள்ளையை வாழ்த்திவிட்டு நேராக வைதேகியிடம் வந்தார்கள். உனக்கு நாங்க முதல்ல நன்றி சொல்லணும் வைதேகி. எதுக்குமா? இன்பாவை என்னை விட நீ நல்லா பாத்துக்கிற. அவ எதையும் முதல்ல உன்கிட்ட தான் சொல்லுவா. ஏன் எங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? உங்க பொண்ணு எதையுமே எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டா. 2 மருமகளும் சேர்ந்து கூடி எங்க அம்மாவுக்கு எதிராக கும்மி அடிப்பாங்க. அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. பல்லை கடித்து பொறுத்து கொண்டார்கள். அப்பா அம்மா 2 பேரும் சாப்பிட்டு போலாம். வேண்டாம்மா, வந்ததும் வயிறு முட்டை ஸ்வேதா குடுத்துட்டாலே அதுவே போதும், நாங்க வரோம். இன்பாவுக்கு நீ இருக்க, நாங்க கவலைப்படல. அங்கிள், உண்டான பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை பெத்த நானோ எங்க அம்மாவோ தான் பார்த்து பார்த்து செய்ய முடியும். 4 வருஷம் தாண்டியும் குழந்தை பெறாத அன்னிக்கு கர்ப்பம் பத்தி என்ன தெரியும்? அவங்க செய்யறதும் உங்க மகளுக்கு நல்லதில்ல. குடும்பமே ஸ்தம்பித்தது. சரவணன் கைகளை ஓங்கிக் கொண்டு ஸ்வேதா மேல் பாய வைதேகி குறுக்கே வந்து தடுத்தாள். அவ உங்க தங்கச்சியா இருந்தாலும் ஊரா மனைவி, அவளை அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. இன்பா முன்னால் வந்தாள். அக்கா, இத்தனை நாள் பேசக்கூடாதுன்னு என்ன நீங்க தடுத்த காரணமா நான் பேசல. இனி பேசாம இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னால நான் உண்டாகி இருக்கிறேன். உங்க முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட தெரியல. நீங்களே என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போய் ரிசல்ட் வாங்கி வீட்டுக்கு கூட்டு வந்து என்ன சாப்பிட வச்சு ஆனா இவ வீட்டுக்குள்ள நுழையும் போதே முகத்துல பொறாம கனல் வீசுது. இதுல நம்மள தாக்கி வேற பேசுறா. ஏய், என் மகளை மரியாதை குறைவா பேச என்ன துணிச்சல் உனக்கு? வாய மூடுங்க அத்தை. ஒரு கூனியை விட மோசமானவளை மகளா பெத்துட்டு அவளை மத்தவங்க மதிக்கணும்னு பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் இன்பா, பேசாத. வைதேகி தடுக்க சரவணன் குறுக்கே வந்தான். நீ எதுவும் பேசாம என் கைகளை கட்டினா மாதிரி அவ வாய கட்டாத. அவளாவது இந்த வீட்டுல பேசட்டும். இல்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கல. அத்தை அவ எதிர்க்கிறதுல எனக்கு தடையே இல்லை. இப்பதான் வயிற்றுல பிள்ளை வந்திருக்கு. இன்பா பதட்டப்பட வேண்டாம்னு நான் சொல்றேன். நீயும் விட்டு கொடுத்தது போதும்மா வைதேகி. இன்பாவின் அப்பா சொல்ல நீங்க யாருங்க அதை சொல்ல? ஸ்வேதா குறுக்கே பாய அவளை நெருங்கின அப்பா ஓங்கி அறைந்தார். உன் டார்ச்சரை இவங்க எத்தனை காலம் தாங்குவாங்க? சரவணனுக்கு வைதேகி கூட ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல தனிமை கிடைக்கல. இப்ப குமரனுக்கும் இன்பா கூட பிரைவசி இல்லை. உனக்கு இழவெடுத்தே நாங்க நாசமா போறோம். மாமா, நல்லது நடக்கும்போது குடும்பத்துல குழப்பம் வேண்டாமே. நீ பேசாம இருமா. இன்பா உண்டான செய்தி கிடைச்சதுமே நான் சில முடிவுகளை எடுத்தாச்சு. சென்னையை விட்டு நாங்க தள்ளி போக போறோம். நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி நேத்து தான் தந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல சீனியர் ரூமுக்கு நான் புக் பண்ணியாச்சு. அப்பா, நீங்க மட்டும் போறீங்களா? இல்ல சரவணா, நான் மட்டும் போனா என்னை நம்பி உங்க அம்மா விடமாட்டா. கூடவே வந்துருவா. ஏன்னா அங்க நிறுத்தி வள்ளியை பார்த்தார். மனதுக்குள், நான் இந்த வயசுக்கு மேல ஜானகி மாதிரி யாரையாவது ஒருத்திய என்ற மைண்ட் வாய்ஸ் பிள்ளைகளுக்கு மட்டும் கேட்டது. ஏன்னா அங்க நான் என் உடம்ப சரியா பாத்துக்க மாட்டேன்னு அவளுக்கு பயம். திடீரென வைதேகிக்கு தலை சுற்றி விழப்போக சரவணன் பதறி அவளை தாங்கி பிடித்து தண்ணீர் தெளிக்க கண் விழித்தாள். ஓவரா வேலை செய்ற நீ. மெல்ல எழுந்து இன்பாவை மட்டும் அழைத்து கொண்டு வைதேகி உள்ளே போய் கதவை தாளிட்டாள். 10 நிமிடத்தில் இன்பா சந்தோஷமாக வெளியே வந்தாள். 2 கோடு வந்தாச்சு. அக்காவும் கர்ப்பம். குடும்பமே குதூகலித்தது. ஸ்வேதாவை தவிர இன்பாவின் அம்மா வைதேகியை தழுவி, நீ என் மகளுக்கு அம்மாவா இருந்த, அதனாலேயே தெய்வம் உன்னையும் அம்மாவாக்க போகுது. என்னங்க, 2 மருமகளும் உண்டான இந்த நேரத்துல நாம ஏன் போகணும்? இங்கே இருக்கலாமே. வாய்ப்பே இல்ல. நீ இருந்தா இங்க இந்த கூனி வருவா. மருமகளுங்க டென்ஷன் படாம குழந்தைகளை சுமந்து பெத்தெடுக்கணும் இல்லையா? பாத்துக்கிறதுக்கு அவங்க புருஷன்களும் அம்மாக்களும் இருக்காங்க. குழந்தைங்க பிறந்ததும் நாம வரலாம். இந்த வீட்டுல என் மகன்களும் அவங்க மனைவி குழந்தைகளும் தான் இருக்கணும். வேற யாருக்கும் இடம் இல்ல. ராமனும் லட்சுமணனும் தான் காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. தசரதனும் போகலாம். பசங்க மட்டும் இங்க இருந்தா கூனி வர வாய்ப்பில்ல. அதுக்காக கூனிய கூட்டிட்டு வரதா உனக்கு யோசனை இருந்தா கைகேயி நிலைமை உனக்கும் வரும். அழகான தீர்ப்பை அப்பா எழுதிவிட்டார்.